Assalamu alaikum. Good afternoon. Good evening. Assalamu alaikum. Assalamu alaikum. Good evening. Walaikum salam, sir. Good evening. Start பண்ணுவோம். Time. Start பண்ணு படிக்க ஓகே. நான் நோட்ஸ் எல்லாம் அனுப்பி கிடைச்சதா? இல்ல சார் இன்னும் கிடைச்சல சார். இந்த நோட்ஸ் எல்லாம் இந்த இல்ல பொதுமையா சார் கிடைச்சல. கொஞ்சம் குரூப்ல போட சொன்னா போட்டு அனுப்பி இப்ப ஒரு கொஞ்சம் செக் பண்ணி சொல்றேன் கொஞ்சம் பொறுத்து உங்களுக்கு அனுப்பின நான் நண்டு பாடம் போட்டு சொல்லி அந்த லைவ்ல இப்ப நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பப்பட்டது ஃப்ரைடே இன்னும் கிடைக்கலண்ணே இல்ல சார் கொஞ்சம் போடுங்க இந்த நோட்ஸும் அது சில நான் ப்ரிப்பேரான நோட்ஸும் இருக்குது நான் இப்ப சொல்லி வருவேன் நோட்ஸ் அனுப்பி கொஞ்சம் சமலை அந்த நோட்ஸை கொஞ்சம் அந்த எஜுகேஷன் லீடர்ஷிப் அந்த குரூப்பில் போட்டு விட்டா நான் அனுப்பினதை ஓகே ரைட் ஓகே ரைட் ஓகே இதில் அனுப்புவாங்கப்பா சரியா இப்போ குரூப்புக்கு வருமா சரி சார் பார்ப்போம் நாங்கள் இதில் பொது முகாமைத்துவம்ங்கிறது கீழே பார்ப்போம் இந்த எஜுகேஷன் லீடர்ஷிப்பில் ஜென்ரலாக இருக்கிற சில விஷயங்களையும் இன்றைக்கு அதிபருடைய எஜுகேஷன் லீடர்ஷிப் ரோலையும் பற்றி பார்க்க போகிறோம். அது நான் நினைக்கிற சில வகுப்புகள் நடக்கலை. நான் கொஞ்சம் கலம்பூரில் மிக அவசரமான வேலையாக போயிருந்ததால உங்களுக்கு சில வகுப்புகள் மிஸ் ஆகிருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மிஸ் ஆன வகுப்புகளை பற்றி பார்த்தா 22ஆம் தேதி நடக்கல, நேற்று நடக்கல என்ன ரெண்டும் நடக்கணும். இது 4:30க்கு நடக்கிற ரெண்டு நடக்கல சார், எங்களுக்கும் ஒன்று நடக்கல சார். 7:30 இந்த 7க்கு நடக்கிறது எங்கிட்ட மத்த பெட்ச்க்கு. என்ன என்ன பாடம் அது சார்? அது வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் நீங்க இல்லையே? இல்ல மெஷர்மெண்ட் முடிச்சிட்டோமே சார் நாங்க ஃபர்ஸ்ட்க்கு. அது முடிஞ்சு அது இல்ல உங்களுக்கும் நம்ம இது இருக்குது 7 ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்குதா? ஓ எஜுகேஷன் லீடர்ஷிப் சார் எங்களுக்கு நடக்கலாதது வந்து பெர்ஸ்பெக்டிவ் இன் டீச்சிங் லேர்னிங். ரைட் ஆயிதான் சார். அது வந்து 22 நடக்கல, 24 நடக்கல. நேற்று கொஞ்சம் அவசரமா மீட்டிங் கொண்டு இன்றைக்கு இது பண்ணிருந்தாங்க அந்த கவுன்சில்ல. அதுக்கு நடத்தப்பட்டது 29 ஒன்று இருக்குது. 7/9 29 22 பாடம் மிஸ் பண்ணப்படுறதுக்கு அது 2 செய்யும் 22 24. அடுத்தது 4:30க்கு நடக்கிறது உங்களுக்கு எஜுகேஷன் லீடர்ஷிப் 22ஆம் தேதி நடக்கல அப்படிதானே? ஓ சார் ஓ 23 நடந்ததானே? 23 நடக்கல. 23 நடக்கல. 23 அது போட சொன்னா அவங்க தவறுல போடாம விட்டாங்க. ஓகே அதுவும் நடக்கல. 23 நடக்கல எஜுகேஷன் லீடர்ஷிப். இப்ப இன்றைக்கு 25 அப்ப இந்த 2 வகுப்பு கிடக்குது பெண்டிங் சரிதானே? 2 கிளாஸ் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க சார் குரூப்ல வந்துட்டு. ரைட் ஓகே அது 2 மணிக்கு என்ன நோட்ஸ் இருக்குது உங்களோட அந்த மாணவ தலைவர் தெரிவிச்ச நோட்ஸ் அனுப்புவேன். அது மாதிரி மேனேஜ்மெண்ட் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி அனுப்புவேன். பிறகு பெர்ஸ்பெக்டிவ் டெவலப்மெண்ட் டீச்சிங் அதையும் அனுப்புவேன். ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இருக்குது அதையும் அனுப்புவேன். ஓகே அதுகள் செய்து கொண்டிருக்கு நான் அனுப்புவேன். ஒவ்வொன்றா இதுல 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி அனுப்பியிருக்கிறேன். இலங்கையில கோத்தாபாய ராஜபக்சே காலத்தில் இருந்து வெளியிட்டது. அது கொஞ்சம் ஜென்ரலாக 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்விக்கான ஒரு அடித்தளம் சம்பந்தமான விஷயம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே
சரியா? சார் அதை கொஞ்சம் பாருங்க. அதுல பேசிக் இருக்குது. பட் 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி வந்து பெரிய நிறைய விஷயங்கள் அதுல கலந்துரையாட வேண்டியிருக்குது. ஓகே, நாங்க பார்ப்போம். இப்ப பொது முகாமைத்துவம் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு நிறுவனத்துல நிறுவனம் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதனுடைய செயற்பாடுகள் எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஒரு வியாபார நோக்கமுடைய ஒரு நிறுவனங்கள், வியாபார நோக்கமற்ற நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய முகாமைத்துவத்தை நாங்க 6 பெரும் பிரிவுகளுக்கு உட்படலாம். அதுல ஒன்றுதான் தொழில்நுட்ப செயற்பாடு, டெக்னிக்கல் ஆக்டிவிட்டிஸ். அப்ப அந்த டெக்னிக்கல் சம்பந்தமான தொழில்நுட்ப விடயங்கள், கம்ப்யூட்டரைஸ் பண்றது, இயந்திரங்கள், நவீன கருவிகள், கேமரா இன்சுலேஷன் போன்ற நிறைய விஷயங்கள், டெலிஃபோன் கனெக்ஷன் எடுக்கிறது, இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறது, இப்படியான இப்ப தொடர்பாடலை மேற்கொள்றது, இப்படி நவீன தொழில்நுட்பத்தோட தொடர்புடைய விடயங்களை சொல்றது தொழில்நுட்ப செயற்பாடுகள். வர்த்தக செயற்பாடுகள் என்பது வியாபாரம். என்ன அது? பிசினஸ் ஓரியன்ட். இதுல கொமர்ஸ் ஆக்டிவிட்டி, ஏற்றுமதி இறக்குமதி, அதுல லோக்கல் இதுல வந்து பர்ச்சேசிங் அண்ட் சேல்ஸ், மற்ற அப்படியான வர்த்தக ரீதியான செயற்பாடுகள், பேங்கோட தொடர்புடைய வர்த்தகம், வியாபாரத்தோட தொடர்பான செயற்பாடுகள் இருக்கிறது. ட்ரேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ட்ரேட். நிதி செயற்பாடுகள் சொல்ற நேரம் அக்கௌண்டன்ட் ஒரு ஆள் இருப்பார். அப்ப அதுல வந்து நிதிகளை பெற்றுக்கொள்வது, நிதிகளை செலவழிக்கிறது சம்பந்தமான விஷயங்கள். ஃபைனான்ஸ், எங்கிருந்து நிதியை பெற்றுக்கொள்றோம் என்று தொடர்பு. நிதி, ஒருவர் கட்டாயமா நிதி வேணும், எந்த ஒரு கம்பெனி இயக்குறதுக்கு நிதி வேணும். அப்ப அந்த நிதி ஃபைனான்ஸ் சொல்லுவோம். அந்த நிதிகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளும், என்னென்ன யார் யார் இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு காசு போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறது, எப்படி அவங்களுக்கு இப்போ ஒரு ஆள் ஒரு நிறுவனத்துல காசு போட்டிருந்தா அதுக்கான எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்ல எத்தனை வீதத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் போன்ற விடயங்கள். அடுத்த ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு. அந்த நிறுவனத்தில் நிறைய நிதிகள் கையாளப்படும். அல்லது ஈவன் இப்போ ஸ்கூல்ல கூட நிதிகள் கையாளப்படுகின்ற நிறுவனமாக இருக்கிறது. பல பொருட்கள் இருக்கிறது. ப்ராஃபிட் ஓரியன்ட் இல்லைன்றாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது பிரைவேட் ஸ்கூல் எடுத்தால் அங்கே நிதி கையாளுறாங்க, பொருட்கள் இருக்கிறது. அப்போ அங்கே நிறைய இதுகள் உழைக்கிற நோக்கமாக கொண்ட ஸ்கூலாகவும் அது இருக்கலாம். அதுக்கு பாதுகாப்பு தேவை. மற்ற கணக்கியல், அக்கவுண்டிங் கட்டாயம். ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற செலவை அக்கவுண்ட்ஸ் ரிப்போர்ட்டாக அடித்து கணக்கீடு செய்து அதை மெயின்டைன் பண்ணுறது. மற்றது முகாமை செயற்பாடு, மேனேஜ்மெண்ட். இப்போ எங்களோட மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் எப்படி ஒரு நிறுவனத்தில் யார் மேனேஜர், யாரு அடுத்த மேனேஜர், யாரு அவங்களோட பணி என்ன, எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படணும் போன்ற விடயங்களை கருத்தில் கொள்வது. ஓகே, இது ஒரு நிறுவனத்தில் 6 பிரதான பிரிவுகளாக எந்த ஒரு நிறுவனத்திலையும் இதை நாங்கள் சொல்லலாம். இப்போ பணித்துறை ஆட்சிங்கிறது என்ன அது? மேக்ஸ் வெபருடைய ஏற்கனவே கொஞ்சம் கதைக்கப்பட்டிருக்குது. என்ன அது மேக்ஸ் வெபருடைய பணித்துறை ஆட்சின்னா என்ன? என்ன பணித்துறை ஆட்சின்னா? பியூரோக்ராட்டிக். என மேக்ஸ் வெபர் இது வந்து பியூரோக்ரசி, அதாவது என்ன அதிகார முகாமைத்துவம். என்ன முகாமைத்துவம்? அதிகார முகாமைத்துவம். மேக்ஸ் வெபர் அதிகார முகாமைத்துவம் சொல்லுங்க, தெரியுமா அது என்னன்னு? அதாவது ஒரு டிக்டேட்டர்ஷிப். மேக்ஸ் வெபர்ங்கிற ஆள் வந்து ஒரு ஜெர்மன் சமூகவியலாளர். இவர் வந்து சொன்ன இவருடைய தியரி வந்து என்ன தியரி? பணித்துறை ஆட்சி. பணித்துறை ஆட்சி என்ன தியரி? என்ன பியூரோக்ரசி. பியூரோக்ரசி படிச்சாக இருப்பீங்க. என்ன பியூரோக்ரசின்னா என்ன சொல்லுது? பணித்துறை ஆட்சி அல்லது பியூரோக்ரசின்னா என்ன? முதலாளித்துவத்தை மையமாக கொண்டது. முதலாளித்துவம் உண்டா? உழைப்ப. இப்ப இலங்கையில் இருந்த 2 விதமான கொள்கை இருந்தது. ஒன்று
இலங்கையில 3 விதமான மிக பிரபல்யமான ஆட்சி முறைமைகள் இருந்திருக்கிறது இலங்கையிலே. பொதுவாக கடந்த காலங்களிலே ஒன்று பணித்துறை ஆட்சி அல்லது கேபிட்டலிசம் கொண்ட பொருளாதார முறைமை ஜெயா தேவத்தினுடைய காலத்திலே இலங்கை UNP அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும். அது திறந்த மூடிய பொருளாதார கொள்கை ஸ்ரீமாவு பண்டார் நாயக்காவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே நேரம் ஜெயா தேவத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்ன முறைமை? திறந்த பொருளாதாரம். அது திறந்த பொருளாதார முறைமை. திறந்த பொருளாதார முறைமைன்னா இலங்கையை எந்த பொருளையும் கொண்டு வரலாம், முதலாளித்துவ பொருளாதார முறைமைன்னு சொல்றாங்க. அவை இப்ப இதுல வேற மேக்ஸ் வெபர் இது என்னண்டா சொல்லுது, கொஞ்சம் ஒரு நிறுவனத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், நாங்க உழைப்பை மையமாக கொண்டு செய்ய வேணும். ஆர்கனைசேஷன் ஒரு இது என்ன மாதிரி இருக்கணும், ஒரு உழைப்பை மையாக கொண்டு உழைக்கிற ஒரு நிறுவனமாக இருக்க வேணும். அப்போ அதில் மேனேஜர் ஒரு அதிகாரம் மிக்கவராக இருக்க வேணும்ங்கிறது தான் அதோட கருத்து. சரிதானே? பியூரோக்ரஸிங்கிறது அதிகாரம். அப்போ அவர் அதிகாரத்தை வழங்கி அதனூடாக ஆட்களை வேலை செய்ய வச்சு அதன் மூலமாக ஏர்ன் பண்ணி ஒரு நிறுவனத்தை உயர்த்துறது தான் இந்த பியூரோக்ரஸி சொல்றது கான்செப்ட், பியூரோக்ரஸி. அப்போ இதில் என்னன்னு சொன்னால் அவரோட சமூகவியல் கொள்கையாக தானே இது முன்வைச்சார். இவர் 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பியூரோக்ரஸி என்று சொல்றது. இவர் இந்த கொள்கை முக்கியமாக என்னத்தை எடுத்து இயம்புதுன்னு சொல்லி சொன்னால், கூடுதலாக நாங்கள் ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில் இதை சும்மா நாங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லை, ஆட்களை கட்டுப்படுத்தி என்ன அவங்கள்ட்ட இருந்து கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இதை இவர் சொன்ன விஷயம் என்னன்னா கால்குலேட்டட் ஒர்க். மேக்ஸ் வெபரை நீங்கள் வாய்ச்சி பார்த்தா தெரியும். நான் அந்த மேனேஜ்மெண்ட் இதில் நான் அந்த நோட்ஸில் உங்களுக்கு விளங்கப்படுத்தின திருப்பி நான் அனுப்புவேன். இப்போ இவர் சொல்கிறார் என்னன்னா, ஒரு ஒரு ரேஷனல் அப்படி சொன்னால் கால்குலேட் பண்ணி அதன் அடிப்படையில் நாங்கள் உழைக்கணுங்கிறத சொல்கிறார். இப்போ நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் இவ்வளவு தான் இருக்கணும்னா இதை சொல்கிறார். அதான் அதில் விரைவாக நாங்கள் செயற்படணும். அதில் குறிக்கோள் ஒன்று வேகமாக இருக்கணும். இப்போ இன்றைக்கு உற்பத்தி இத்தனை இவ்வளவு உண்டா இவ்வளவு. இப்போ ஸ்கூலில் எடுத்துக்கொண்டா ஸ்கூலில் ஒரு அதிபர் இன்றைக்கு இவ்வளவு பாடம் நடந்து இவ்வளவு செயற்பாடுகளும் நடக்கணுங்கிற திட்டமிடல் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது சுருக்கம். ஆக இதில் எல்லாத்தையும் விரிவாக செய்யாமல் கொஞ்சம் சுருக்கமான முறையில் ஒரு ப்ரீசைஸாக இருக்கணும். மற்றது சுருக்கமாகவும் இருக்க வேணும். இப்போ விரிச்சு சும்மா தேவையில்லாத விடயங்கள் தேவையில்லை. மற்றது ஒரு ஓர்டர் இருக்க வேணும்னு சொல்கிறார். ஒழுங்கு ஹைரார்க்கியல் ஓர்டர் இருக்க வேணும். மற்றது எந்த பயம் இல்லை, ஐயப்பாடத்தை தன் பண்ணால் நிறுவனத்தில் தளம்பல் அப்படி இப்படின்னு இல்லாமல் ஒரு தொடர்ச்சியான தன்மை இருக்கை வேணும். ஐயப்பாடு நாங்கள் கான்ஃபிடென்ட்டோட நம்பிக்கையோட செயற்படணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது எதிர்கூறக்கூடிய தன்மை. இப்போ நாங்கள் சொல்லணும் எங்களோட நிறுவனம் எங்கே இருக்கணும். இப்போ இலங்கையை பொறுத்த வரையில் நாங்கள் எல்லா சிஸ்டத்துலேயும் ஃபெயில் ஆகிருக்கோம். இப்போ சோசியலிசம்னு சொல்லி யார் சோசியலிச கொள்கையை முழுமையாக அறிமுகப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அரசியல் ரீதியாக? யாரு? ஜேவிபி ஆரம்ப காலங்களில். அது என்ன சோசியலிசம்டா? சோசியலிசம்ங்கிறது என்ன? மார்க்சிசம், லெனினிசம், சோசியலிசம், பியூரோக்ராட்டிக் மேக்ஸ் வெபர் சொல்லப்படுது. இதை பணியாட்சி முறைமையை பற்றி சொல்றார். அப்போ சோசியலிச கொள்கையில் எல்லாருமே சமூகத்தில் எல்லாரும் உடைமைகள் பொது உடைமை கொள்கையாக இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம்ங்கிறது. அப்போ இங்கே அப்படி இல்லை. இது இப்போ ஒரு குறிப்பிட்ட பணியாட்சின்னு சொல்லி சொன்னால் நிர்வகிக்கிற ஆட்களுக்கு தான் அதிகாரம் வழங்கப்படுதுன்னு சொல்கிறான். அப்போ எதிர்வுறுன்ற தன்மை இருக்க வேணும். நிறுவனத்தில் எவ்வளவு நாங்கள் உற்பத்தி செய்யலாம். ஜப்பான் எல்லாம் கிட்டத்தட்ட என்ன முறைமையை பின்பற்றான்? ஜப்பான்ல என்ன முறைமை கூடுதலா? அவங்களோட மேனேஜ்மெண்ட்ல என்ன கூடுதலா இருக்குது? ஹலோ, இருக்கிறீங்களா? கேட்குதா நான் கதைக்கிறது? சார் எஜுகேஷன் மேனேஜ்மெண்டா?
பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் தான். உற்பத்தி ஒரு நாளைக்கு இத்தனை கார் அவுட் ஆகுனா அவுட் ஆகும், அதில் கதை இல்லை. அவங்களே பொருத்தி பார்க்கலாம். ஜப்பானில் நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ 5 இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பழைய கான்செப்டாக இருந்தாலும் இப்பயும் அவங்க ஜப்பான் அதுகளை பின்பற்றி தான் நிறைய முன்னேறிக்கிறாங்க. ஆனால் அங்கே மனிதர்களை இயந்திரமாக்குறது தான் அங்கே இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனையான விஷயம். ஓகே, இப்போ இவரை பாருங்க, ஏப்ரஹாம் மேஸ்லோ என்ன சொல்றாரு? படிச்சிருக்கிறீங்க பல இடங்கள்ல. என்னது சுருக்கமாக பார்க்குறோம், எத்தனை படிச்சிருக்கிறோம். மேஸ்லோட என்னது தேவை கொள்ளுகள். முதலாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? உளவியல் தேவைகள். உளவியல் தேவைன்னா என்ன? அவனோட பசி எதானே, அவனோட தாகம், அவனுக்கான அடிப்படை தேவைகள், வசதி, இருக்கிற வசதி, தாகம், உணவு, அவன் பேசிக் நீட்ஸுங்கிறது உளவியல் தேவை. அப்ப அவனுக்கு உரிய அடிப்படையான தேவைகள் நிறைவு செய்யப்படுமாக இருந்தால் அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிறான். அவனுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அவனுக்கு உணவு கிடைத்தால், இருக்க உறையில் கிடைத்தால், ஆடை மற்ற எல்லாமே அவனுக்கு கிடைக்குது, அவன் சந்தோஷமாக அவனுடைய உள தேவைகளை நிறைவு செய்து கொள்கிறான் என்றால் அடுத்த கட்டம் அவனுடைய பாதுகாப்பு. அவனுக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருந்தால் அதுக்கு பாதுகாப்பான உணர்வு இருக்க வேண்டும். பாடசாலை என்பது பாதுகாப்பு வழங்குகிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு சோசியல் நீட், சமூகத்தில் அவனை அங்கீகரிக்கணும். பள்ளிக்கூடத்தில் அவனையும் ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சமூக தேவைகள். அப்படி சமூகத்தில் அவன் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவனை மதித்து வருகின்ற ஒரு சமூகம் அவனை கண்ணியமாக நடத்துகின்ற ஒரு நிலைமை வருகின்ற போது கௌரவ தேவை வருகிறது. கௌரவம்னா அவனை கௌரவிக்கணும், அவனை குண பண்ணணும், அவனை ஒரு மனிதனா ஏற்றுக்கொண்டு அவனுக்குரிய இதுகளை வழங்குறத சொல்றாங்க. சுய நிர்ணய தேவை தான் உச்சமாக செல்ஃப் எஸ்டீம். இதென்னண்டா கடைசியா ஒரு மனிதனுக்கு வர தேவை. நிறைய அவன் பணம் சம்பாதித்திருக்கிறான், பெரிய பதவியில் இருக்கிறான், சொத்துக்கள் இருக்கிறது. இப்ப அவனை சமூகம் அங்கீகரிக்கணும், பெரிய ஒரு ஆளுண்டு ஏற்றுக்கொள்ளணும். எனவே அந்த தேவைகள் படிப்படியாக ஒரு கட்டமைப்பியல் ரீதியாக உருவாக்கப்பட்டது. ஒரு பெரிய விஷயம். நான் சுருக்கமாக சொல்றேன், பின்னுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதால. இப்ப இது மேஸ்லோவினுடைய தேவை கொள்ளை என்று அடிச்சுக்கிட்டா வரும். அது உளவியலையும் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப பார்ப்போம் மெக்கின்சேயினுடைய, இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஏன்னா இதை பொறுத்த வரையில் மெக்கின்சேயினுடைய, நான் வேறொரு இதுலையும் மெக்கின்சேயினுடைய இந்த விடயத்தை நான் உங்களுக்கு திருப்பி தனியே ஒரு நோட்ஸா அனுப்பி விடுறேன், அதையும் கொஞ்சம் பாருங்க, சரியா? மெக்கின்சே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் 7 முறைகளை, இதுல 7 எஸ் கட்டமைப்புகளை அவர் சொல்லி இருக்கிறார். எந்த ஒரு நிறுவனத்துக்கு, அது பாடசாலைக்கும் பொருந்தும், உற்பத்தி நிறுவனத்துக்கு பொருந்தும், எந்த ஒரு நிறுவனமாக, சேவை நிறுவனமாக இருந்தாலும் சரிதான், ஒரு கைத்தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரிதான், ஒரு பிசினஸ் வாங்கி விற்கிற நிறுவனமாக இருந்தாலும் சரிதான், மெக்கின்சேயினுடைய 7 எஸ் கட்டமைப்புங்கிறது மிக முக்கியமானது. அதை நீங்க பொருத்தி பார்க்கலாம். இதை ஒரு 7 எஸ் அமைப்பாக இருக்கிறார், முக்கியமான விஷயம். அப்ப அதுல இந்த மெக்கின்சேயினுடைய 7 எஸ் விடயங்களை நாங்க சுருக்கமா பார்ப்போம். நான் இதுக்குரிய நோட்ஸையும் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். எப்பயும் ஒரு முதலாவது விடயம், நான் மெக்கின்சேயினுடைய அந்த கட்டமைப்பை உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறோம். கொஞ்சம் அப்படி இல்லை இந்த சரியா? மெக்கின்சேயினுடைய விஷயம் ஒரு கொஞ்சம் வரவேற்கத்தக்க விடயம். அதையும் நான் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மெக்கின்சேயினுடைய கொஞ்சம் வெயிட் பண்ண. மெக்கின்சேயினுடைய இது நல்ல ஒரு கன்செப்ட். ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில அது கட்டாயம் அப்படியே லைன்ல இருங்க. நான் மெக்கின்சே கொஞ்சம் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை காட்டுங்க. இப்ப நான் இதுல சும்மா ஆங்கிலத்தில் இருக்குது, அது தமிழாக்கம் இருக்குதா? இல்ல சார், வரல. இல்ல சார், என்ன வந்து ஓகே சார்.
இப்ப நான் கதைக்கிற கிளியர் ஆகிக்குதான்? ஓ சார். ஓ சார் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப பாருங்க மெக்கின்சேயினுடைய என்ன இருக்குதான் இதுல மாடல். இப்ப இதுல மெக்கின்சேயினுடைய 7S மாடல் சும்மா ஞாபகத்தில் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஒரு நிறுவனத்தை ஒரு கம்பெனியோட தொடர்புடைய 7 மூலகங்கள். 7S என்பது 7 மூலகங்கள், எலிமெண்ட். இந்த 7 எலிமெண்ட்ஸும் எவ்வாறு ஒரு நிறுவனத்தை இயக்குறதுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது தான் இந்த மெக்கின்சே மாடல் சொல்லுகின்றது. 7S மாடல் மெக்கின்சே வந்து 7 ஹோலிஸ்டிக் லுக், முழுமையான ஒரு பார்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு கம்பெனி ஒவ்வொரு எலிமெண்டையும் எப்படி ஒழுங்கமைச்சு கொள்ளணும், அதாவது ஒரு ஒரு போட்டித்தன்மையில இருக்கிற ஒரு சந்தை வாய்ப்பு இருக்கிற நேரம், ஒரு உற்பத்தி செய்கிற நேரம் அதுல வந்து போட்டித்தன்மை இருக்கு. அப்ப அந்த போட்டித்தன்மையில இன்னொரு நிறுவனத்தோட ஒப்பிட்டு வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், இப்ப நாம சொல்லுவோமே சேம் நிறைய பிஸ்கட் கம்பெனிஸ் இருக்குது இலங்கை, அதே போன்று ஜூஸ் செய்யற கம்பெனிஸ் இருக்குது, யோகட் உற்பத்தி கம்பெனிஸ் இருக்குது, நூடுல்ஸ் கம்பெனிகள் இருக்கு. அப்ப உணவு உற்பத்தி கம்பெனிகள் எடுத்தால் அல்லது இப்ப பேப்பர் ஏதோ ஒரு காம்படிஷன் உற்பத்தி எதுவாக இருந்தாலும் அவ்வாறான கம்பெனிகள்ல எந்த ஒரு கம்பெனியிலையும் கட்டாயமாக செல்வாக்கு செலுத்துகிற காரணம் 7 மெக்கின்சே வந்து இனம் கண்டிருக்கிறார். அதுல ஒன்றுதான் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. ஒரு நிறுவனத்துக்கு இருக்கிற கட்டமைப்பை பற்றி சொல்றார். ரெண்டாவது விஷயம் தான் அவர் சொல்றார் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி தந்திரோபாயம் என்று சொல்றார். அடுத்தது முறைமை, ஒரு எப்படியும் ஒரு சிஸ்டமா இயங்குற தன்மை. அடுத்தது திறன்கள், அங்க இருக்கிற ஆக்கள் ஓண்ட பாப்ப நாம சுருக்கமா, அங்க இருக்கிற ஆக்கள்ல திறன்கள், ஸ்கில்ஸ். மற்ற ஸ்டைல், அங்க இருக்கிற ஆக்கள்ல பாணிகள், தலைமைத்துவ பாணி, எவ்வாறு ஒருவர் தலைமைத்துவத்தை மேற்கொள்கிறார் என்பதை பற்றி கூறுகின்ற விடயம். அடுத்தது ஸ்டாஃப், அங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்களை எம்ப்ளாய் பண்ற, அவங்களோட பேமெண்ட்ஸ், அவங்களோட சம்பளம் போன்ற விடயங்கள் எல்லாம் இதுல வருகிறது. அப்ப இதுல வந்து நீங்க இப்ப என்ன பாருங்க, இவர் என்ன செய்யறாருன்னா மெக்கின்சே இந்த 7 எலிமெண்ட்ஸ்களையும் மேலும் 2 வகையாக பிரிக்கிறார். ஹார்ட் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லி, ஹார்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட் எலிமெண்ட் என்று பிரிக்கிறார். அப்ப இதுல வந்து எத்தனை ஹார்ட் எலிமெண்ட்களை காண்றார்? 3 ஹார்டான வன் மூலகங்களையும் வன்மையான மூலகங்களையும், அதே போன்று 4 மென்மையான மூலகங்களையும். மூலகம் தான் நாம் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற மூலகம் அல்ல, இங்க சொல்ற மூலகங்கள் இதான் காண்றார். அப்ப இதுல முதலாவது விஷயம் என்ன? ஷார்ட் வேல்யூ. ஷார்ட் வேல்யூ கொஞ்சம் பாருங்க, இந்த ஷார்ட் வேல்யூ என்பது எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கிறது? ஒன்றோடொன்று என்ன செய்திருக்கிறது? ஷார்ட் வேல்யூ பகிரப்பட்ட பெருமானம். அதான் இதுல பகிரப்பட்ட பெருமானம் என்னங்கிறத கொஞ்சம் நாங்க விரைவாக பார்த்து கொண்டு போவோம். இப்ப பாருங்க, ஷார்ட் வேல்யூங்கிறது மெயின், எல்லோரும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. அடுத்தது ஸ்கில், திறன்கள் சாஃப்ட் எலிமெண்ட்டுக்குள்ள வருது. ஸ்டாஃப் என்பது சாஃப்ட், ஸ்ட்ராட்டஜி ஹார்ட், ஸ்ட்ரக்சர் ஹார்ட், ஸ்டைல் சாஃப்ட், சிஸ்டம் ஹார்ட். இப்ப பாருங்க, நாங்க பார்ப்போம். இதுல வந்து மெக்கின்சே தன்னுடைய இந்த மாடல்ல அவர் சொல்ற இந்த 7 ஃப்ரேம் ஒர்க் சிஸ்டத்தையும் வந்து நாங்க ஒவ்வொன்றாக சொல்றார். ஷேர்ட் வேல்யூ என்ன? இப்ப அந்த ஒவ்வொரு நிறுவனத்துக்கு இருக்கிற மிக முக்கியமான விடயம் தான் நம்பிக்கை. இப்ப அந்த நிறுவனம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த நிறுவனத்துல ஒரே நிறுவனம் 2 பள்ளிக்கூடங்கள் எடுங்க, 2 ஸ்கூல் எடுத்தா 2 ஒன்றுதா அல்லது வேறுபட்டதா? இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு? எல்லாமே ஒன்று தான் நீங்க நினைப்பீங்க. ஆனால் ஒரு விடயம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு பாடசாலையே ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு நேஷனல் ஸ்கூல் இருக்கிறது, பட் அதே நேரம் இன்னொரு ஊர்ல நேஷனல் இருக்கிறது. ரெண்டும் ஒரே கல்ச்சரை கொண்டிருக்குமா இல்லையா? ரெண்டும் ஒரே கல்ச்சரா இல்லையா? கேக்குதா நான் கதைக்கிறது? ரெண்டும் ஒரே கல்ச்சரா இருக்குமா? இல்ல. ஏன்? அங்க இருக்கிற மக்கள் வேற, அங்க இருக்கிற பிரின்சிபல் வேற, அந்த பிரதேசத்துல வழக்குகள் வேற. எனவே இந்த கல்ச்சர் எப்படி இருக்கு?
வித்தியாசமா இருக்குமே. அவங்களோட நம்பிக்கைகள் எப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அடுத்தது வேங்கட அறிந்திருக்கிற விஷயங்கள். எனவே இப்ப ஒரே நோக்கத்துக்காக இயங்குகின்ற 2 கம்பெனியா இருந்தாலும் அவங்களோட வேறுபாடு இருக்குமா இருக்காதா? இருக்குமா இல்லையா? விளங்குதா நான் சொல்றது? ஹலோ, கேக்குதா? ஓ சார், நீங்க அப்ப சொல்றது இதுல வந்து புதிய ஷார்ட் விஷயமா இருக்குது கொஞ்சம். ஷார்ட் வேல்யூன்னு சொல்றது என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு கல்ச்சர் தான் அந்த நிறுவனத்தை எந்த நோக்கத்தை நோக்கி எல்லா விஷயமும் அங்க இருக்கிற ஊழியல்ல கல்ச்சர்ஸ், அங்க இருக்கிற சிஸ்டம் முறைமையினுடைய கல்ச்சர் வேறுபடலாம், ஆட்கள்ல பணியாட்கள்ல தன்மை வேறுபடலாம். எனவே இந்த ஷார்ட் வேல்யூ கொமனாக இருக்கிறதுங்கிறத அதான் சொல்றாங்க. இப்ப அது முக்கியமானது. அடுத்த பாருங்க ஸ்கில். ஸ்கில்ண்டா என்ன? அங்க இருக்கிற எம்ப்ளாயிமாருக்கு என்ன இருக்க வேணும்? டீமுக்கு திறன் இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ட்ரைனிங் வழங்க வேண்டும், அவங்களுக்கு முறையான பயிற்சிகள் அளிக்க வேண்டும். ஏனென்றா அங்க வேலையிற ஆட்கள் திறம்பட்டார்கள். அப்ப இந்த இலங்கையில நாங்க கல்வி முறைமையில ஏன் ஃபெயிலியரா இருக்கிறோம்டா, இலங்கையை பொறுத்த வரையில எங்களுக்கு இருக்கிற சவால் என்ன? டீச்சர்ஸ் வந்து சரியான ஸ்கில்ஃபுல்லா இல்லை. ஆகவே நீங்க சொல்றாங்க ஒரு கம்பெனி இன்னொரு சந்தையில போட்டி போட்டு வெற்றி அடைய வேண்டுமா இருந்தால் அவங்க திறமை மிக்க நிலைமையை கொண்டிருக்க வேண்டும் சொல்றாங்க. சரிதானே? அப்ப முக்கியமான விஷயம்தான் இப்ப மாற்றம் அடைகிற தன்மைக்கு ஏற்ப அங்க இருக்கிற வேலையாக்களும் அவங்கள மாற்றிக்கொள்ள வேணும். ஸ்டாஃப் என்ன ஸ்டாஃப்ண்டா? அடுத்த மாடல் ஆறு ஸ்டாஃப்ண்டா வேலை என்ன சொல்றான்? செய்யக்கூடிய ஆட்கள். வேலையாக்கள். உதாரணமாக இதுல சொல்றான், யோ ஆபரேஷன் சிங்கப்பூர் ஃபாலோயிங் would staff imbalances with other 7 factors. என்னண்டா இதுல வந்து இப்ப ஸ்டாஃப் வந்து எப்படி நாங்க ரெக்ரூட் பண்றது, ஜொப்புக்கு சேர்க்கிற எப்படி அவங்கள சேர்த்து அவங்களுக்கு எப்படி நாங்க salary வழங்குறது, அவங்களுக்கு என்னென்ன சிஸ்டம் இருக்கிறது, அப்படியான ஸ்டாஃப் சொல்றது வந்துட்டு முக்கியமாக அவங்கள இருக்கிற இதுல வந்து எப்படி இந்த ஸ்டாஃபை பேணிக் கொள்றங்கிறத பத்தி சொல்லலாம். ஸ்டாஃபை பத்தி சொல்லலாம். தந்திரோபாயம் அடுத்த விஷயம் தான். தந்திரோபாயம் தந்திரோபாயம் சொல்லி சொன்னா மிக முக்கியமான விடயம்தான். உங்களோட இது வந்து உங்களோட இலக்குகளை, உங்களோட நிறுவனத்துல கோலை நீங்க அடைஞ்சு கொள்றதுக்காக உங்கள்ட்ட இருக்கிற தந்திரோபாயம் என்ன, ஸ்ட்ராட்டஜி பிளான். அப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு ஒரு மிக வினைத்திறனான ஒரு தந்திரோபாயம் இல்லைன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு இலக்குகள் இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களோட நிறுவனம் சரியான இலக்கை நோக்கி போகாது. அடுத்தது கட்டமைப்பு. இப்ப நீங்க மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை சொல்றாங்க, கட்டமைப்புன்னு சொல்ற நேரம் சரிதானே? இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றது ஒரு ஆர்கனைசேஷன் செயின் ஆஃப் கமாண்ட். யாரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், அவருக்கு கீழே இருக்கிற மேனேஜர்ஸ் ஆறு, அதுக்கு கீழே இருக்கிற பணியாக்கள் ஆறு, யாருக்கு யாரு ஆர்டர் போடுறது, எவர் என்ன செய்யறங்கிறது தான் அந்த கட்டமைப்புங்கிறது. உங்களோட கட்டட கட்டமைப்பு அல்ல, முகாமைத்துவ கட்டமைப்பு. ஒரு உதாரணமா ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறார், அவர் யாரை சூப்பர்வைஸ் பண்ணணும், அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், அங்க வர பிரச்சனை அவர் யாரோட தொடர்பு கொள்ளணும், அவருக்கு யாருக்கு ஆன்சரபிள், யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஸ்ட்ரக்சராக இருக்கிறது. பாணிங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம். தலைமைத்துவ பாணி இவர் வந்து குறிப்பாக ஒரு மேனேஜர்ல தங்கி இருக்கிற விஷயம் சரிதானே? மிக முக்கியமான ஒரு இதைத்தான் ஸ்டைல்னு சொன்னா பாணிகள், தலைமைத்துவ பாணிகளை கருதுனாங்க. நாங்க வேற வேற தலைமைத்துவ பாணிகளை பற்றி நாங்க கதைக்க போறோம். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு சில நிறுவனங்கள்ல இருக்கிற பிரிவுகள் சரிதானே மற்ற ஆக்கள்ல ஐடியாவில் எடுத்து செய்யும் வேற ஆக்கள்கிட்ட. சிலது வந்து இப்ப சில மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட ஐடியாவை மட்டும்தான் வச்சுக்கொண்டு அவர் செய்வார். ஆகவே இப்ப இந்த மெக்கன்சியினுடைய மாடல்ல ஒருவருடைய தனிப்பட்ட விடயம், ஒரு மேனேஜர் ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன பாணியில் அவர் இதை செய்கிறாருங்கிறத பொறுத்து தான் ஒரு நிறுவனம் இயங்கு. இப்போ நீங்க திடீர்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு அதிபர் ஒரு பாடசாலையிலே மாறிவிட்டார் என்று சொல்லி சொன்னா உடனே அந்த ஸ்கூல் தலைகளை மாற்றப்படும். அப்படி இல்லையா? ஸ்கூல்ல எல்லாமே மாற்றப்படும். சில நேரம் அது வந்து அங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கும் அல்லது வெறுக்கத்தக்கதாகவும் இருக்கும். எனவே அது மிக முக்கியமான பணி. முறைமை என்று சொல்றது ஒழுங்கமைப்பு. இப்ப எப்படி இந்த டீம்கள் ஒழுங்குபடுத்தப்படுறது சரிதானே?
இது வந்து கட்டடங்களை எப்படி ஒழுங்குபடுத்துற, எங்கெங்க வைக்கிறது, யார் யார் வேலை, இதுக்கு பொறுப்பு என்ன, எப்படிங்கிற விஷயம் வந்து மிக ஒழுங்குமுறையாக ஒரு திட்டமிடப்பட்டு செய்கிற விஷயம்தான் சிஸ்டம். சிஸ்டம்ங்கிறது முறைமை. ஒரு கம்பெனியில எப்படி நாங்க வேலைகளை செய்து கொள்றது, எப்படி இங்க இருக்கிற ஒரு தொகுதிகள் ஒன்றோட ஒன்று தொடர்பட்டு இருக்கிறதுங்கிறது அந்த முறைமையை காட்டுறது. அப்ப இது மட்டும்தான் இவங்களோட இதுல கூடுதலாக இந்த மெக்கன்சியினுடைய மாடல் என்னத்தை காட்டுது. மெக்கன்சியினுடைய மாடல் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். என்னத்துக்கு தொடர்பட்ட மெக்கன்சியினுடைய மாடல் சொல்லுங்க. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுங்களேன். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்ன? மாற்றி அமைக்கக்கூடிய மாற்ற முகாமைத்துவம். இப்ப நிறுவனம் ஒன்றுல தொடர்ச்சியாக நாங்க வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு இருக்கிற பாடசாலை அமைப்பு நாளைக்கு இல்ல. வெஞ்சரிக்கிற அமைப்பை தான் சொன்னாங்க. ஸ்ட்ராட்டஜி தந்திரோபாயம் இருக்கணும். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவானது ஷார்ட் வேல்யூ. பகிரப்பட்ட விளிமயங்கள் நினைக்கிற ஆரோடையும் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கிறது சொன்னோம். அப்ப சரியான தந்திரோபாயம் பாடசாலைக்கு இருக்க வேணும். நல்ல கட்டமைப்புங்கிறது கட்டடத்தை சொல்லல, ஒன்று கொண்டுள்ள தொடர்பு முறைமைகள் உங்களுக்கு தெரியும். சிஸ்டம். இப்ப சிஸ்டம் இல்லை என்று சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்துல. ஒரு சிஸ்டமும் இல்லை. போனா இப்ப அதிபரை சந்திக்க போனா ஆரை சந்திக்கிற தெரியாது, அதிபர் இருக்கிறாரா இல்லையா தெரியாது, தொடர்பாடல் இல்லை, யாருக்குள்ளால போகணும். இப்ப நாங்க ஒரு ஸ்கூலுக்கு போய் லீவு சர்டிஃபிகேட் எடுக்கணும், ஆரை சந்திக்கிற முறைமை இல்லை. சரிதானே? அடுத்தது இப்ப ஸ்டைல் பாணி, தலைமைத்துவ பாணி, அதிபர் தலைமைத்துவ பாணி எப்படி இருக்கிறது, அவரோட ஸ்டைல் என்ன. அவர் வந்து ஆரோடையும் பேச மாட்டார். கதிரில் போய் இருந்தாருன்னா காலையில போய் இருந்தா 2 மணிக்கு தான் வெளியேறுவார். அல்ல 1:30 ஸ்கூல் விட்டா 1:30 தான் வெளியே வருவார். அவர் தான் பாணி. 6கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டார், தன்னிச்சையா முடிவு எடுப்பார். அப்படியானது. மற்றது அங்க இருக்கிற திறன்கள் பயிற்சி கொடுக்குற டீச்சர்ஸ் பயிற்சி கொடுக்கறது, மற்ற அதிபருக்கு பயிற்சி கொடுக்குற மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான். அப்போ அது வந்து ஸ்கில்ல வளர்க்கறதுக்கான செயற்பாடு. இந்த ஷேர்ட் வேல்யூ நான் சொல்ற ஒன்றோட ஒன்று தொடர்பட்டு இருக்கிறது சொல்றாங்க. இது முக்கியமான விஷயம். இப்ப வருவோம். இந்த 5S தெரிஞ்சாக சொல்ல நீங்க படிச்சிருப்பீங்க கொமர்ஸ்ல. சொல்லுங்க 5S என்ன? குயிக்கா சொல்லணும். 5S என்ன? நிறைய விஷயங்கள் இதுல நாங்க பார்க்க வேண்டிய. 5S பத்தி கதைங்க. என்ன 5Sங்கிறது? 5S என்ன? ஜப்பானிய மொழியில பிரிவிக்கப்படுற சொல். இருக்கிறீங்களா ஆக்கள் எல்லாரும் இல்ல சும்மா ஓபனி போட்டு போயிட்டீங்களா? சொல்லுங்க சார். இருந்தா கதைங்களா. 5S தெரியுமா தெரியாதா? படுத்தப்படுற அந்த ஒரு இடம் தானே சார். அது இருக்கிறீங்களா? தெரிஞ்சா படிச்சிருப்பீங்க நிச்சயமா. யாரு நஷானா சொல்லுங்க. 5S தெரியுமா? ஜப்பான்ல பாடசாலைகள்லையும் தான் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சிஸ்டம் உண்டு சார். எனக்கு அது சரியா சொல்லிக்கொள்ள தெரியும். அந்த தரப்படுத்தல் பாடசாலைக்கு இல்ல, உற்பத்தி நிறுவனத்துக்கு. இது வந்து ஒரு நிறுவனத்துக்கு அடுக்குதல், தரப்படுத்துதல் அதெல்லாம் வரைத்தானே சார். அதுல என்னமோ தரப்படுத்துதல். அதாவது இலங்கையில வந்து 5S ஹாஸ்பிட்டல் சிஸ்டத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நிறைய பிரைஸ் கொடுத்தாங்க. தரவட்டம் இருக்கா? இல்ல குவாலிட்டி சர்க்கிள் வேற. அது வந்து ஒவ்வொரு ஆக்கள்ல இருக்கிற ஆக்களை வச்சு செய்யறது தரவட்டம், குவாலிட்டி சர்க்கிள். இப்ப நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு திறமை இருக்குது, இன்னொரு ஆள்கிட்ட இன்னொரு திறமை இருக்குது. அப்ப அந்த தரத்துக்கு எப்போ ஒரு ஆக்களையும் அவரவரை பயன்படுத்தி இப்போ பயன் ஆற்றுறது. இப்ப நீங்க வந்து உதாரணமாக ஒரு ஒரு விடயத்துல பாடத்துல இப்ப நீங்க எல்லாருமே தமிழ் பாட துறை நிபுணர்கள்டா, இப்ப தமிழ் பாடத்தை படிக்கிற ஆசிரியர் எல்லாரும் சேர்ந்து ஒரு தரவட்டம் போடுவாங்க குவாலிட்டி சர்க்கிள். ஒரு சிலருக்கு ஒரு சில தமிழ் பாடத்துல இருக்கிற துறைகள் சிறப்பா இருக்கிறதால அதை ஷேர் பண்றதுக்கு ஆப்புறதான் தரவட்டம். அது வேற, அது குவாலிட்டி சர்க்கிள். பட் இங்க போட்டுக்கொள்ற முறையில வகைப்படுத்தல் அதெல்லாம் தானே சார். முறையாக வைத்தல், தரப்படுத்துதல். நடிக்குது. இதுல 5S கொஞ்சம் கவனிச்சு கொள்ளும். என்னண்டா, ஒரு 5S ஜப்பான்ல அறிமுகப்படுத்தப்பட்டதனால்தான் உற்பத்தி அதிகரித்து. இப்ப ஜப்பானுக்கு 1945ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகமா யுத்தத்துல கொண்டு போட்டான் அணு உண்டு. போட்டதுக்கு பிறகுதான் ஜப்பான் ஒரு பேரரசராக இருந்த ஜப்பானுக்கு அமெரிக்கா கொண்டு போட்ட உடனே அதுக்கு பிறகுதான் ஜப்பானியர்கள் கிளந்தெழுந்தார்கள். அங்க எந்த வசதி வாய்ப்பும் இல்லை, வளமும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த நாட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு ஒரு கங்கணம் கட்டி
மிக விரைவாக உயர்ந்த ஒரு நாடாக உன்னதமான நிலைக்கு ஜப்பானியர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்கிறது குறைவுன்னு சொல்றாங்கன்னா சுதந்திரம் இல்லை. காலையில போனா நல்லா பேச மாட்டாங்களாம். ஜப்பான்ல இருக்கிறார்கள் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்களாம் சொல்றாங்க. ஓகே, எனிவே இந்த நிறுவனத்துல உச்ச உற்பத்தி திறனை ஏற்படுத்துறது ஒரு நோக்கம் 5S கான்செப்ட். ஏன்டா சும்மா வேஸ்ட் இல்லை, விரயம் இல்லை. நான் பார்ப்போம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆன கூட வீட்டுக்கு 5S என்பது உங்களுக்கு பர்சனலா தேவை. இந்த 5S எங்கள்கிட்ட பர்சனல் லைஃபுக்கு தேவை. நீங்க ஒரு ஒரு ஆசிரியரா வந்தா தேவை. உங்களோட குடும்ப வாழ்க்கையை நடக்கும். வீட்டில் அதை பிரயோகிப்பதன் மூலம் எங்களோட வீட்டை பாடசாலையை புதுமைப்படுத்தலுமே சார். ஓமோம், நிச்சயமாக. படிச்சிருக்கிறீங்களா அதை பற்றி? கொஞ்சம் படிச்சீங்க சார். ஒரு இது பிஎட்ல தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல போல கொஞ்சம் படிச்சோம். அதை கொஞ்சம் நாம் ஒரு அளவுக்கு பார்த்துக்கொள்ளும். இது கட்டாயம் ஒரு எஜுகேஷன் லீடர்ஷிப்புக்கும் உங்களுக்கு தேவையான ஒன்று. நீங்க டீச்சரா இருந்தா கூட. இப்ப நாங்க பார்ப்போம், ஒரு நிறுவனத்துல உச்ச உற்பத்தி திறன்கக்குள்ள பாடசாலைய உற்பத்தி திறன் என்ன? பாடசாலைக்கிற உற்பத்தி திறன் என்ன? எங்கட அடைவுகள், ரிசால்ட்ஸ், புறக்கீர்த்தி செயற்பாடு நாங்கள் பெற்றுக்கொள்ற விடயங்கள் தான் எங்களுடைய நிறுவனத்துடைய உச்ச உற்பத்தி திறன் சொல்லுவோம். அடுத்தது உற்பத்தி திறன் இருக்கிறதோட உயர் தரத்துல பொருட்கள் இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்களோட இப்ப ஜப்பான்ல உற்பத்திக்காக தானே இதை செஞ்சாங்க கம்பெனிகளுக்கு, ப்ரொடக்ஷன் கம்பெனிகளுக்கு. அப்ப ஒரு பொருளை நீங்க செய்தா அது ஹை குவாலிட்டி மார்க்கெட்ல போயிட்டு டொயோட்டா காரை வந்து எவ்வளவு ஜப்பான் கார்கள் இன்றைக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு. நீங்க இப்ப மற்ற நாடுகளோட ஒப்புற நேரம் உண்டு. பிரான்ஸ், மற்றது யூகேல இருக்கிற ரோல் ராய்ஸ் அது தொப்பில் இருக்குது. ஜெர்மனில் இருக்கிற BMW, மெர்சிடிஸ் பென்ஸ் போன்ற கார், யூகேல இருக்கிற லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர்லாம் கோடி கணக்கில் போகுது. எத்தனை கோடின்னு தெரியாது. ரோல் ராய்ஸ் வந்து ஒரு இது இலங்கட காசுப்படி 25 கோடி இருக்கும். இப்போ முன்ன 15 கோடி, இப்போ டொலர் வேல்யூ படி. ஆகவே அந்த தரத்துக்கு இருக்கிற ஒரு நிலைமையை பற்றி சொல்றாங்க. தரமான உற்பத்தி செய்த நிலைமை தரம். அடுத்தது பொருளை உரிய நேரத்துக்கு விநியோகிக்கிறது. நாங்கள் டைம் ஃப்ரேம், இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பொருள் தேவைண்டா நாங்கள் நாளைக்கு கொடுக்கலாதே, இன்றைக்கே என்ன செய்யணும், நாங்கள் வழங்கிடணும் உரிய நேரத்துக்கு. கம்பெனிக்கு ஒரு வந்துச்செல்லாம் இவ்வளவு 1000 பொருட்கள் தேவை சொன்ன இன்றைக்கே கொடுக்கணும். அப்போ அது உரிய நேரத்துக்கு வழங்குறது. தொழிலாளர்களோட பாதுகாப்பு, அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வந்து ஒரு சேஃப்டியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்படணும்ங்கிறத சொல்றாங்க. அது முக்கியமானது. அடுத்தது உயர் அனுபவமுடைய ஊழியர் படை, நல்ல வேலை செய்யக்கூடிய ஆற்றலுடையவர்கள் இருக்கணுங்கிறார். அந்த 5Sல சில முக்கியமான விடயங்கள் இப்ப பார்ப்போம். இந்த 5Sல செய்தி என்று சொல்றது, செய்திங்கிறது இது மிக முக்கியமான ஒரு விடயம். எஸ்ல முதலாவது சொல்றாங்க செய்திண்டா இது உங்களோட வீட்டுக்கு மிக பொருத்தமா அமையும். என்னண்டா இப்ப நீங்க உங்களோட வீட்டுக்கு நாம சொல்லுவோம், ஒரு உதாரணம், ஒரு இது 12 போத்தல் இருந்தா காணும் பொருட்களை போட்டு வைக்கிறது. நீங்க என்ன செய்றீங்க, ஒரு மார்க்கெட்ல போய் பாக்குறீங்க, கடையில ஒரு நல்ல சீப்பா கொஞ்சம் போத்தல் உங்களுக்கு கிடைக்குது. ஐயோ எதிர்கால தேவைக்கு பயன்படும் ஒரு 50 போத்தல் அள்ளி கொண்டு வைக்கிறீங்க. இது சரியா பிள்ளையா? இது சரியா பிள்ளையா? பிள்ளைதானே சார். ஏனண்டா அவங்க சொல்றாங்க என்னண்டா, ஜப்பானிய கான்செப்ட்ல 5Sல செய்தி என்ன சொல்லுதுண்டா, இப்ப இந்த போத்தல்ல பெறுமதி 10 ரூபா தான். ஈவன் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு 15 ரூபாயா மாறலாம். ஆனா நீங்க ஆக 12 போத்தல் தேவை என்று சொல்லி 15 ரூபாய் பெறுமதியான இந்த சின்ன போத்தலை கொண்டு இந்த இடத்தையே நீங்க அசிங்கமாக்கி கொள்றீங்க. ஏன் இந்த இடத்தை பிடிச்சு கொள்றீங்க? எனவே நிறுவனத்தை பொறுத்த வரையில தேவையான பொருட்களை வச்சு கொள்ளுங்க, தேவையற்ற பொருளாக நீங்க வீட்டில் போய் பாரு. உன்னைக்கு இப்ப இன்றைக்கு நான் சொன்னதுக்கு பிறகு உங்களோட மனச்சாட்சியை வச்சு சொல்லுங்க, உங்களோட வீட்டுல தேவையான பொருட்கள் எத்தனை இருக்கு, தேவையற்ற பொருட்கள் இருக்கு இல்ல. எங்களோட வீட்டுல எந்த தேவையற்ற பொருளும் இல்லை, எல்லாம் தேவையான பொருட்களுங்கிறாங்க. கை வைத்துங்க ஆப்புல சொல்லுங்க, குறைஞ்சது ரிஃப்கா சொல்லுங்க, உங்களோட வீட்டை எல்லாம் தேவையானதை வச்சிருக்கிறீங்க. AWF ரிஃப்கா. அம்னா சொல்லுங்க, இல்மா, சங்கீதிகா, எல்லாம் தேவையானதா இருக்குது.
இல்ல நஷானா சார், தேவையில்லாததில் மிதிச்சுதான். இல்ல சார், தேவையற்ற பொருட்களும் இருக்குது சார். அதாவது நிறைய வீட்டுல இருக்கிற தேவையற்ற பொருட்கள். பழைய ஆட்கள் எப்படியுமே தேவையில்லாத பொருட்களை தான் வீசாம வைப்பாங்களே சார். இப்ப நீங்க விரும்பினாலும் பழைய ஆக்களோட விட மாட்டாங்க. உங்களுக்கு விட பைத்தியமா சும்மா மாட்டாங்க வைங்க சார். தேவையில்லை. தாய்மார் எப்படியுமே வைக்க விட மாட்டாங்க. அவங்க சேர்த்து தான் வைப்பாங்க. இப்ப நான் சும்மா கேட்கிறேன். உங்களோட வீட்டை சாப்பிட்றதுக்கான பிளேட்டுகள் சில நேரம் இப்ப எங்களோட வீட்டையெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு 30 50 40 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எங்களுக்கு தேவையா? இல்ல சார், எப்ப சரி எதிர்காலத்துல தேவைத்த வச்சிருச்சு. எதிர்காலத்துல தேவைன்னா நாங்க போய் ஹயர் பண்ண இல்லாத ஒரு நாளைக்கு எடுத்தா வாடகை ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்தா ஒரு 50 பிளேட் தர மாட்டானே எங்களுக்கு. ஓ சார், அது சரி. ஆனா அவங்களோட நோக்கமாகிறது என்னண்டா, வீட்டை பழைய முதியவர்கள்ட அந்த இன்னும் ஒரு இடத்துல போய் எடுக்காம எங்கட வீட்டிலேயே எல்லாம் மீக்க வேணும் அப்படின்ற ஒரு தாட். அதெல்லாம் அப்படியே வச்சு வச்சு அது பழசுபட்டு தான் டிசைனும் மாறும் காலத்துக்கு காலம். ஆனா பழையது அப்படியே இருக்கும். இல்ல இது நாம சொல்ற இந்த கான்செப்ட் நீங்க சொல்ற சரி என்னண்டா கடந்த காலங்கள்ல சரி. ஏனென்றா அவங்க உறவா வாழ்ந்தாங்க. அப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு இல்லை. ஒரு பிளேட்டை ஹயர் பண்ண நிலைமை இல்லை. எல்லாம் அந்தந்த வீடுகளில் நடுக்கணும். ஆனால் பக்கத்துல ஷேர் பண்ணி கொண்டாங்க. அப்ப அப்படியான நிலைமையில் இருந்தது. எனவே இப்ப கம்பெனி ஒன்று ஸ்கூல்ல தேவையான வெற்றை வச்சு கொள்ளுங்க, தேவையில்லாத வெற்றை அகற்றி போட்டு பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு. இதை வீட்டை போய் போட்டு என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை அப்புறப்படுத்துங்க. நாங்க எதிர்காலத்துக்கு தேவைப்படும் அதான் ஜப்பான் சொல்றாங்க. எதிர்காலத்து இந்த தொழிற்பாடை பொக்கெட்ல இருந்து ஆரம்பிக்கிட்டா. இப்போ உங்களோட பேக்கெட்ல இருக்கிற உங்களோட பொக்கெட்ஸ் இருக்குதானே, ஷர்ட் பாக்கெட் ட்ரவுசர் பாக்கெட்ல வச்சிருக்கிற எத்தனை பொருட்கள் உங்களுக்கு தேவை? எவ்வளவு பொருட்கள்? நிறைய பொருட்கள் இல்லாம தேவையில்லாம கொண்டு நாங்க சுமக்கலாம். தேவையானதை மட்டும் கொண்டு போங்க. வீட்டை தேவையானதை வைங்க, கம்பெனி தேவையானதை வைங்க, பாடசாலையில தேவையானதை வைங்க. நம்பவா அதான் செய்தின்னு சொல்றாங்க. தேவையானதை வைங்க, தேவையற்றவற்றை அப்புறப்படுத்துங்க. தட் இஸ் ஒன் செய்தி. சரிதானே? ஸ்ட்ரெயிட் ஆன் என்று சொல்றது இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். என்னண்டா ஹலோ, இன்டர்நெட் கொஞ்சம் லோவா இருக்கு. கிளியர் ஆயிக்கா? இல்ல சார், கிளியர் இல்ல, கொஞ்சம் கட்டாயி வருது. கட்டாயி வருதா? கொஞ்சம் போகும். இப்போ ஓகே. இப்போ ஓகேயா? ஓ சார். ரைட். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க சொல்றாங்க ஒரு ஒரு இப்ப நீங்க இதை பாருங்க. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அவங்களோட ஒரு விடயம் என்னன்னா, இப்ப ஒரு கம்பெனியில இப்ப நாம ஒரு இப்படி ஒரு படத்தை கீறி வச்சா வெயிட் ஒரு இது எதை குறிக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு படம் ஒன்று கீறிக்கிறோம். சும்மா நான் ரஃபா கீறுறேன். யாராவது பார்த்து சொல்லுங்க, கீறுற கஷ்டம் கொஞ்சம். இது சும்மா ரஃபா சொல்லுங்க அப்ப என்னண்டு விளங்குதாண்டு ஆகும். இது ஒரு போட்ல ஒரு படம் ஒன்று கீறி வச்சுக்கிறாங்க. என்னத்துல படம்? இது ஒரு சாவி, நட்டு போல்ட் நட்டு காட்டுற ஒரு சாவி. இது மாதிரி பிழைச்சிட்டு கொஞ்சம் போகிறோம். சரி, இது ஒரு 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 கராஜில் இருக்கிற ஒரு நட்டு காட்டுற ஒரு கீ ஒன்ற சாவி ஒன்றினுடைய படம்ண்டா. இப்ப அந்த போட்ல இருந்தா படத்தை கீறி வைக்கிற என்ன செய்யற? எந்த போட்ல ஒரு பெனல் ஒன்று இருக்குது, போர்டு ஒன்று. அந்த போர்டுல என்ன செய்யணும்? நீங்க கீறி வைக்க கொள்ளணும். இப்ப அதை கொண்டு போய் இதுல இடத்துல பிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்றால், இதுல நறுக்கிற இடத்துல இதை நீங்க நறுக்கிற இடத்துல ஒரு ஒரு ஆணி ஒன்றை எடுத்து கொழுவக்கூடியதா இதுல வச்சு இடத்துல ஆணி அடிச்சுட்டு இதுல கொழுவி விடுறீங்க இப்படி சொன்னால், இப்ப நீங்க இதை கலட்டி எடுத்துட்டு போனா அது இடைவெளியா இருக்குமா இருக்காதா? இடத்துல இடைவெளி ஒன்று தெரியுமா இல்லையா? இல்லாட்டி ஓ சார், தெரியும். அப்ப அதே மாதிரி நீங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில
நீங்க என்ன செய்யணும்? செய்தோன்ல வந்து ஒழுங்குபடுத்தலாக இருக்க வேண்டும் சொல்றான். ஒரு பொருளை நீங்க தேடி தெரியக்கூடாதுன்னு சொல்லலாம். எந்த இடத்துல என்ன பொருட்களை வைக்கணுமோ அதுக்கு ஒதுக்குங்க. இப்ப நீங்க சில நேரங்கள்ல உங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. தலையை அடிச்சு உடைச்சு நீங்க வீட்டுல பொருட்கள் தேடுற சந்தர்ப்பம் இல்லையா? எங்க வச்சுன்னு தெரியாது. இப்போ உங்கள்ட்ட ஒரு சில பொருட்களை தந்து விட்டா ஒரு லெட்டர் ஒன்று தான் வருது. அந்த லெட்டரை தூக்கி சும்மா எங்க நேரம் மாட்டி விடுறேன். மாட்டி போட்டு நீங்க வாழ்க்கையில் அப்படி தவிச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்கள் இல்லையா? தேடி குழம்பி தெரிஞ்ச சந்தர்ப்பங்கள் இல்லையா? இது சார் இது சார் அப்ப அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுங்குபடுத்துங்க. இதுல வேற ஒன்றும் இல்லை. செய்தோன்னுண்டா சரிண்டா தேவையான பொருட்களை வச்சுக்கொள்ளுங்க, தேவையற்றதை அப்புறப்படுத்துங்க. செய்தோன்னுண்டா தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு ஒழுங்குபடுத்துங்க. மூணாவது சொன்னாங்க செய்சோண்டா சரிதானே எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கொள்ளுங்க. கிளீன் வந்தா இப்ப அதுக்கே நம்ம கிளீன் சொல்றாங்கடா, சமைச்சு முடிஞ்சா கிளீன் பண்ணிடுங்க. ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் பைக் எல்லாம் இணைக்கி இன்றைக்கு முடிஞ்சுட்டா கிளீன் பண்ணிடுங்க. ஒரு உற்பத்தியில் இன்றைக்கு ஏற்பட்ட பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செஞ்சு முடிஞ்சது அப்புறம் வார கழிவுகள் எல்லாம் கிளீன் பண்ணி உடனே முடிச்சிடுங்க. ஃபினிஷ் இட் ஆஃப், கிளீன் இட், நீட்டா வச்சு கொள்ளுங்க, தூசி படியாம துப்புரவா வச்சு கொள்ளுங்கிறது தான் செய்சோ. அப்ப செய்தி வந்து தேவையான பொருட்களை வைங்க, தேவையற்றதை அகற்றுங்க. மற்றது வந்து இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்துங்க செய்தன். மற்றது வந்து செய்சோங்கிறது எல்லாத்தையும் கிளீனா வச்சு கொள்ளுங்க. செய்கெட்சு என்று சொல்றது செய்கெட்சு. இது செய்கெட்சு என்று சொல்றாங்க. செய்கெட்சுங்கிறது எந்த நேரமும் இதுல வந்து என்ன சொல்றாங்கடா, கட்டடம்ங்கிறத தூசிப்படாம மூடி பாதுகாப்பா வச்சு கொள்ளுங்க. செய்கெட்சுங்கிறது தொழிற்சாலை சூழலை எந்த நேரமும் ஒரு தயார் நிலையில ஒழுங்குபடுத்தி வச்சு கொள்ளுங்க, கிளீனான்னு சொல்றாங்க. சரிதானே? செய்சுக்கே என்று சொல்றது, செய்சுக்கே என்று சொல்றது கடைசியா வந்த எஸ் வந்து 5வது எஸ் வந்து 5Sல இப்ப நிறுவனம் தொழிற்சாலை சூழலை சுத்தமா வச்சிருக்கிறதோட ஊழியர்களுக்கு பயிற்சி அளிங்க. அவங்க எப்படி இயங்கணும்னு பயிற்சியை கொடுங்க. செய்கெட்சுங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட். அப்ப முதலாவது தேவையானவற்றை வந்து வச்சுக்கொள்ள தேவையற்றவற்றை அகற்றுறது செய்தி. செய்தன் என்று சொல்றது இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்துறது. மற்றது கட்டடங்கள் தளவாடங்கள் உபகரணங்கள்ங்கிறத முறையாக பேணுறது, ஒழுங்கான இடத்துல வைக்கிறது, தூசிப்படாமல் அதை பாதுகாத்து வச்சுக்கொள்றது. அது நிறுவன சூழலை கிளீனா வச்சுக்கொள்றது வந்து செய்கெட்சு. மற்றது செய்சுக்கே என்று சொல்றது, செய்சுக்கே என்று சொல்றது நிறுவனம் மற்றும் தொழிற்சாலையால சூழலை எப்படி நாங்க இயக்குறதை எப்படி வச்சுக்கொள்றதுக்காக பயிற்சி அளிக்கிற இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப இது ஒரு 5S. இதை நீங்க தேடி பாருங்க, உங்களோட பிரயோஜனமா இருக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு. ஓகே, 5S கிளியரா. நான் இன்னும் இருக்குது 5S சம்பந்தமான நோட்ஸ்கள். பட் உங்களுக்கு இதை தேடிக்கொள்ளேலுமா இயலாதா? 5S சம்பந்தமாக சார் கொஞ்சம் தானே? நோட்ஸ் இருந்தா நல்லம் சார். எப்படி கொஞ்சம் நோட்ஸ் இருந்தா நல்லம் சார். நான் 5S நோட்ஸ் அனுப்பிவிடுறேன். என்ன இருக்குது நான் அனுப்பிவிடுறேன். உங்களுக்கு 5Sம் மெக்கன்சி இதையும் அனுப்பிவிடுறேன்னா ஓகே சார். கொஞ்சம் மேலதிகமா வாசிச்சு கொள்ளுமே. நான் அனுப்புற மாதிரி அனுப்பிவிடுறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது வந்து முக்கியமாக ஒரு நிறுவனம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற எங்கட மிகப்பெரிய சவாலை பத்தி நாங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இலங்கையில நாங்க இருக்கிற மிக கொடூரமான நிலைமை தான் இது. இன்மை நல்லாட்சி தான். நீங்க என்ன விளங்கி கொள்றீங்க? உங்களோட நிறுவனத்துல பாடசாலைக்கு போற நீங்க நல்லாட்சி ஒன்று நிலவ வேணும்டா என்னத்தை கருதுறீங்கன்னு சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க. என்ன நல்லாட்சி தான்? என்ன நல்லாட்சி தான்? குட் கவர்னன்ஸ் தான். என்ன இருக்க கூடாது. நல்லாட்சிங்கிறதுல முக்கியமான விஷயம் அங்க உங்களோட நிறுவனம் வந்து என்ன நோக்கத்துக்காக இயங்குகிறதோ, ஒரு நாட்டினுடைய நோக்கம் என்னவோ, அது தனியார் துறையா இருக்கலாம், அரசாங்கமா இருக்கலாம், சரிதானே? அப்ப அந்த நிறுவனத்தை போல குட் கவர்னன்ஸ்ங்கிறது வெல் பிளான் பண்ணி விரயமின்றி நடத்துற. இலங்கையில நல்லாட்சி வந்து ஒவ்வொரு மட்டத்திலையும் இருக்க வேண்டும். வீட்டுல நல்லாட்சி இருக்க வேண்டும். நிறுவனங்கள், டிஎஸ் ஆபீஸ், பாடசாலை, எல்லா ஆபீஸுக்கு போன ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நல்லாட்சி இருக்க வேண்டும்.
நாட்டுல பார்லிமெண்ட்ல நல்லாட்சி இருக்க வேண்டும். குட் கவர்னன்ஸ் சொல்றது வந்து இப்ப நாம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு குறித்த தேவைகளை எமது சமூகத்தினுடைய அல்லது நிறுவனத்துடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வரையில அந்த வகையில செயற்படுற ஒரு திறமையான ஆட்சியை தான் நாங்க நல்லாட்சின்னு சொல்றோம். நல்ல சிறந்த ஆட்சி. இப்ப நாங்க மதிக்கணும், இலங்கையில வந்து சட்டத்தை மதிக்கணும். அடுத்தது முழுமையான ஒரு இதை காணணும், முழுமையான வகையில நாங்க செயற்படணும். எங்கிட்ட ஒரு டோட்டல் பிளான் இருக்கணும். இப்ப நல்ல குட் கவர்னன்ஸ் தான் ஊழல் இல்லை, அதான் முக்கியம். பெரிய பிரச்சனை என்ன, எங்கட சமத்துவம் இருக்க வேண்டும். இப்ப நாங்க இதுல இந்த அரசாங்கத்துல பொறுப்புகள் மூண்டை பத்தி பார்ப்போம். என்னது முதலாவது என்ன, அரசாங்கம் எங்களுக்கு என்ன வகையில பொறுப்பு சொல்லணும், வழிகாட்டியா இருத்தல். என்ன அரசாங்கத்துல பொறுப்பு என்ன, எங்களுக்கு சிறந்த வழிகாட்டலை மேற்கொள்ளும். அடுத்தது உங்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்படுது அரசாங்கத்தால. ஓம் எப்படி வழங்கப்படுது, சட்ட திட்டங்களூடாக சிற்று நிறுவனங்களூடாக எங்களுக்கு வழிகாட்டிகள் இப்படி செய்யுங்க, என்னென்னத்தை செய்யுங்கிறது வழங்கப்படுது. அதுல குறை இருக்குதா, எங்களுக்கு குறைபாடுகள் இருக்குதா, குறைபாடுகள் இருக்குதா இல்ல. சட்ட எங்களுக்கு வழிகாட்டி வழங்குறதுல பிரச்சனை இல்லை. ரெண்டாவதுல பாருங்க ஆபம் என்ன பிரச்சனை, வசதிகளை ஏற்படுத்துவரா வசதி இருக்குதா அரச ஊழியர்களுக்கு, வேலையாட்களுக்கு? இல்ல சார், இல்ல, அறவே இல்லை, அறவே இல்லை. இல்ல நில், நத்திங், பூஜ்ஜியம் என்று சொன்னாலும் அது குற்றம் இல்லை. ஏனண்டா உயிர் வாழ்றதுக்காக ஒரு சம்பளத்தை கொடுக்குறாங்க, உயிர் வாழ்றதுக்காக ஏதோ ஒன்றை கொடுத்து ஒரு மாதிரி சின்ன சின்ன வசதிகளை கொடுத்துருக்குறாங்க. வசதிகள் இல்லை. ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குதா நிறுவனங்கள், நிறுவனங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குதா, நிறுவனங்கள் ஒர்க்கிங் என்வாயன்மெண்டா ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறதா? போதானே சார், இல்ல. ஒழுங்கான வேலையிற சூழல் இருக்குதா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு இப்படித்தான் வேலை ஆகணும், அதிபர் இப்படித்தான். இப்ப ஒவ்வொரு அதிபரும் தனக்கேற்ற மாதிரி தானே வேலை செய்யறான். ஒரு பொதுமையான விடயத்துக்களை வந்து இப்ப ஒருவன் என்ன ஆக்களை இறுக்கி கடுமையான பியூரோக்ரஸியை பயன்படுத்துறான். மேக்ஸ் வெபர் ரயில உச்சம். இன்னும் சிலர் விட்டு போட்டு ஆசிரியர் என்ன செய்யட்டு பண்றாங்க. அப்ப அது மாதிரி அரசாங்கம் எங்களுக்கு சில ஒழுங்குபடுத்தலை செஞ்சிருக்குதா, இப்படித்தான் இன்னாட்ட போகணும். இப்ப நீங்க போய் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல மருந்தெடுக்க முடிகிறதா, ஒரு ஆபீஸுக்கு போய் உங்களோட வேலைகளை செய்யக்கூடியதா இருக்கிறதா? போன உடனே நீங்க காத்திருக்காம உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு செய்து வச்சிருக்கிறாங்களா நாட்டுல? இல்ல சார், இல்ல. அது எல்லாரும் போல இருந்துதான் செய்யணுமா? அப்ப என்ன ஒழுங்குபடுத்தல் இருக்குது, என்ன வசதி எங்களுக்கு இருக்குது? பட் சட்ட திட்டங்கள் எஃப்ஆர் இருக்குது, ஃபைனான்சியல் ரெகுலேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோர்ட் இருக்கிறது, தாவணை விதி கோவை, இலங்கையில சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, எப்படி வீதியால போகணும் என்ன. அப்ப எல்லா விதமான வழிகாட்டிகளும் இதுகளும் வழங்கப்பட்டிருந்த போதிலும் எங்கள்கிட்ட பெரிய குறைபாடு இருக்குது. என்ன வசதிகளை ஏற்படுத்த தவறு இருக்கிறோம். உதாரணமாக எங்களோட நாட்டுல நல்ல ஒரு ரோட் சிஸ்டம் இருக்குமாக இருந்தால், நல்ல போக்குவரத்து வசதிகள், ஸ்பீட் ட்ரெயின் இருக்குமாக இருந்தால், இந்த நாட்டில் இருக்கிற 600 கிலோமீட்டர் தான் மேக்சிமம் நீங்க பயணிக்க வேண்டிய தூரம். 600, 700, 650 கிலோமீட்டருக்கு மேல இந்த நாட்டில் நீங்க போறதுக்கு தூரமே கிடையாது, நத்திங். பட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ் ஹவு லாங் இட் டேக்ஸ், எவ்வளவு நேரம் எடுக்கிறது 600 கிலோமீட்டர் போறதுக்கு? நசான் அங்கேயா இருக்கிறீங்க சார்? வந்துட்டேன் சார். எப்போ வந்துட்டீங்க? என்ன அநியாயம். நான் வந்து இப்ப 3 month ஆகுது, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டே வந்துட்டேன். ஷாலா நெக்ஸ்ட் நோம்புக்கு தான் திரும்ப. ரைட். அப்ப நீங்க மீண்டும் எங்களுடைய ஸ்ரீலங்கா லங்கா புதியோட இணைஞ்சு கொண்டீங்க. மகிழ்ச்சி. ஓ சார், ஓ நல்ல சந்தோஷம். எங்க நாட்டுல நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க கூட. ரைட். அப்ப நீங்க எங்களோட இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். நல்ல என்னண்டா நல்லந்தான். பட் இதுல ஒழுங்குபடுத்தல் இல்லை. அப்ப ஊழலற்ற ஒரு நிலைமை இந்த நாட்டுல உருவாக்கப்படணும். நீங்க அங்க இருந்து வித்தியாசத்தை பாக்குறீங்களா? ஓ சார், இப்ப அங்க வந்து ஹைவேக்கு எல்லாம் நாங்க பேமெண்ட் ஒன்று கட்ட தேவையில்லையே சார், நினைச்சா போட்டா போய்த்தாச்சு. இப்ப இங்க அப்படி இல்லையே, ஹைவே எல்லா இடத்துலயும் இல்ல. ஆனாலும் இனி ஹைவேக்குள்ள நாங்க வாகனத்தை போட்டால், வெஹிக்கிளை போட்டால் ஒரு பேமெண்ட் ஒன்று கட்டித்தானே சார் வெளியாக வேணும். இல்ல பேமெண்ட் கட்டி வந்தாலும் பரவாயில்ல, அதுக்குரிய வசதி இல்லையே நாஷானா? இல்ல சார். ஓ நாங்க அப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ள மலேசியாவில் அவன் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க முன்னேறின எப்படின்னு சொல்லிச்சுன்னா ரோட் சிஸ்டத்தை போட்டு மக்கள்கிட்ட அந்த காசை வாங்கி அந்த போட்ட அந்த பட்ட கடனை அடைச்சிட்டாங்க. அடைச்சோடனே ஃப்ரீ.
வெளிநாட்டுகிட்ட காசை வாங்கி ரோட்டை போடுற ஓ ஸ்பீட் பிரேக் ஓ போட்டு அவங்க ஓ. பிளாக் பண்ணி காசை வாங்கி மக்கள்கிட்ட அதுல கடனை முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொந்தமாயிடும் ரோட். அதுக்கப்புறம் ஃப்ரீ மக்களுக்கு. விளங்குதா கன்செப்ட்? இங்க அப்படி இல்லையே, இங்க இனி அது இது அப்படி ஒரு உழைப்பு தான். நாங்க வர வர காசு ஓ கூடிட்டு போகும். ஓ அப்ப இது சார். ஒரு நிலைமை. ஓகே, இப்ப இதுதான் நல்லாட்சியில் இருக்கிற முக்கியமான விஷயம். அடுத்தது, ஒரு நல்லாட்சியில சம பங்கு, இக்விட்டின்னு தான் நாம சொன்னோம். இக்விட்டிங்கிறது சமத்துவம். சம பங்கு அல்ல, சமத்துவம். சமத்துவம் வேற, சம உரிமை வேறன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சமத்துவம் என்றால் 2 நபருக்கு 2 வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் வழங்குறது. உதாரணமா, உங்களோட வகுப்பில் இருக்கிற உயரமான பிள்ளைக்கு உயரம் குறைந்த கதிரையும், உயரம் குறைந்த ஒரு ஆளுக்கு உயரமான கதிரையும் செய்ய முடியாத சமத்துவம். ஒரு பாடசாலையில் ஆண்களுக்கு வேறான வசதிகளுடன் கூடிய டாய்லெட்டும் பெண்களுக்கு வேறான நல்ல டாய்லெட்டுகளும் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தா சமத்துவம். ஸ்டாஃப் ரூமில் ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தா சமத்துவம். என்ற 2 பேற்ற தேவைகளும் வித்தியாசம். சமத்துவம் வேற, சம உரிமை வேற. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் இருக்கிறது, 2 பேரும் வாழ்றதுக்கான உரிமை இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது. ஆனால் சம உரிமை வழங்க முடியாது. ஏனென்றால் ஆண்கள் வந்து உடுப்பில்லாம மேல டாப்லெஸ் போகலாம், பெண்கள் அப்படி போக இயலாது. ஸோ தட் இஸ் நாட் ஈக்குவல் ரைட்ஸ். இல்லை, நாங்கள் வந்து ஒரு ட்ரௌசரை போட்டுவிட்டு ஆண்கள் போகலாம், பெண்கள் அப்படி ஒரு ட்ரௌசரோட போக இயலாது. அப்போ என்ன, அங்கே என்ன இல்லை, சம உரிமை எங்களுக்கு தாருங்கள் கேட்கறத விட சமத்துவம் தாருங்கள் சொல்லலாம். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் இக்விட்டிங்கிறது. எஃபிஷியண்டாக இருக்க வேண்டும், வினைத்திறனாக கிடைக்கிற வளங்களை உச்சமாக பயன்படுத்தி வேலை செய்யறதுக்கு இருக்க வேணும். வெளிப்படைத்தன்மை, எந்த விஷயமும் தெரியணும். ஒரு நிறுவனத்துல பாடசாலை அதிபர் செய்கின்ற ஒவ்வொரு விடயமும் அங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு தெரியணும். அங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு தெளிவா தெரிய வேணும் தான் என்ன செய்யறேன் என்னங்கிறது. ஓகே, அடுத்தது கணக்களி தன்மை. கணக்களி தன்மைன்னு சொல்லி சொன்னா பொறுப்பு. இதை சொல்ற வகை கூறல். இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? என்ன தன்மை? வகை கூறல். வகை கூறல்னா என்ன? எப்ப வகை கூறல் வரும்னாண்டு கதைச்சோம் நாம ஃபுல்லா கதைச்சிருக்கோம். வகை கூறல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா உங்களுக்கு என்ன வரும்? பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தால் என்ன வரும் உங்களுக்கு? வகை கூறல் இருக்குமா இல்லையா? இருக்கும். அதோட பங்கு பற்றுதல். நீங்க உங்களோட ஒரு ஆளும் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்க வேணும், நீங்க ஒரு பங்காளியா இருக்க வேண்டும் ஒரு நாட்டுல. எனவே ஒரு நல்லாட்சியில் அடிப்படை பண்புண்டா, ஒரு ஸ்கூல்ல ஒரு சம்பவம் ஒன்று நடந்தா அந்த சம்பவத்துல முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்க நல்ல பங்கு பற்றினர் இல்லாட்டி, ஐயோ அதிபரா, ஐயோ அவர், ஐயோ ஒரு தேவையில்லாத மனுஷன், சரிதானே, அவரோட நாங்க பணியாற்றத்தை விட இதை விட்டு போற நல்ல உணர்வோட இல்லாம அவரோட கைகோர்த்து நீங்க பங்களிப்பு செய்து அவரோட பங்கு பெற்ற தன்மை இருக்க வேண்டும். அடுத்த நிறுவனத்துல எதிர்கூறல், நாங்க எப்ப என்ன இலக்கு அடைய போறோம்ங்கிற விடயம் கூறப்படணும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த பொருளாதாரத்துல பணவீக்கம்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இலங்கையில நாங்க பணவீக்கத்துல உச்ச நிலைமையில் இருக்கிறோம். எனவே பணவீக்கத்தை குறைக்கிறதுக்கு இன்றைக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். இது நம்மளோட சப்ஜெக்டோட இல்லாட்டியும் இன்றைக்கு இந்த நாட்டுக்கு மிக பொருந்துகின்ற விடயம் தான் இந்த பணவீக்கம்ங்கிறது. சரிதானே? இன்ஃப்ளேஷன் உச்சமா இருக்குது. கொமர்ஸ் படிச்சாக்களுக்கு தெரியும். இலங்கையில பணவீக்கத்தை பத்தி சொல்லுங்க யாராவது. என்ன பணவீக்கம்டா? குயிக்கா சொல்லுங்க, அடுத்ததுக்கு போவோம். இன்னொரு ஸ்லைட் ஒன்று இருக்கு, சொல்லுங்க. என்ன பணவீக்கம்டா? பெருமதி குறைதல் சார். பெருமதி குறைதல். உதாரணமா இந்த பெருமதி கூட கூட தாள் பணக்காசு அடிக்கிறது சார். தாள் இப்ப 5000 ரூபாயிட தாள் இப்ப இலங்கையில இருக்கிறதுனால எங்கட காசு வந்து பெருமதி குறைவாய்க்குது. அப்ப டாலர்ல 5000 இல்லையா? இல்லதானே சார்? டாலர்ல எவ்வளவு மேக்சிமம் இருக்குது? எவ்வளவு டாலர்ல மேக்சிமம்? 500க்கு மேல இல்ல. கத்தார்ல எல்லாம் 500 தான் சார். கத்தார் ரியால் 500, சவுதி ரியால் 500, டாலர் 500. நீங்க டினார் வந்து அதையும் விட குறவு போலே சார். 100 நினைக்கிறேன். 100 சரி, 50 சரியோ? 100 தான் மேக்சிமம். இப்ப நம்ம நாட்டுல தான் 5000 ரூபாய் காசை தூக்கி திட்டம். ஏனண்டா 5000 ரூபாயோட பெருமதியை டாலரால பிரிங்க. கொஞ்சம் பொருள்
ரைட், சொல்லுங்க பாப்போம். നമ്മുടെ நாட்டில் தான் இந்த 5000 ரூபா காசை தூக்கிட்டு இருக்கோம். 5000 ரூபா காசு 300 பிரிங்க, அப்போ எவ்வளவு? எவ்வளவு? $16. வெக்கம் $16 சார். வெக்கம் இல்லையா உங்களுக்கு $16 சொல்றது? யோசிச்சு பாருங்க. இப்ப அவனுக்கு $1000 சம்பளம் எவ்வளவு? $1000 சம்பளம் எவ்வளவு? சொல்லுங்க, $1000 எவ்வளவு? எங்கட நாட்டு சல்லிக்கா சார்? ஓ, 5 கோடியா? 3 லட்சம். 300,000 தானே. ஓ சாரி சாரி, ஓ 300. அப்போ 3 லட்சம் காசு அவனுக்கு $1000 கொடுக்குறான். நாங்க யோசிச்சு பாருங்க, எங்கட இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 3 லட்சம் கொடுக்கணும்டா எத்தனை தாள் கொடுக்கணும்? 3 லட்சம் கொடுக்கலே சொல்லுங்க. அப்போ 300,000க்கு 5000 ரூபா தாள் எத்தனை கொடுக்கணும்? 60 தாள் கொடுக்கணும். விளங்குதா சொல்றது? வித்தியாசம் விளங்குதா? அப்ப அவங்க நாம 3 லட்சம் சம்பளம் கொடுக்குறோம்டா, சரிதானே? இப்ப அவன்ட காசுல எவ்வளவு? $1000. 2 தாளா? 2 தாள் தானே, என்ன 502 தானே? ஓ சார். யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேறுபாடு. இப்ப இந்த நாட்டுல பெட்ரோல் அடிக்கிறதுக்குரிய சார் அதோட பண வீக்கத்துக்கு வந்து பணம் அச்சிடுறதும் ஒரு காரணம் தானே சார்? பணம் அச்சுறது இல்ல. இலங்கையில எங்களுக்கு போதிய அளவு இந்த இக்கனாமிக்கலி நாங்க முன்னேறாட்டி என்ன நடக்கும்டா, இலங்கையை பொறுத்த வரையில இப்ப நாங்க அவங்களோட டாலர் இதுல வந்து கட்டார் சவுதியில எல்லாம் வந்து இன்னும் $1 புழக்கத்துல இருக்குது. எங்கட $1 புழக்கத்துல இல்ல. ஓ சார். 50 அமெரிக்காங்கள்ட இல்ல, காண்றதுக்கு இல்ல. அவங்களோட 50 ஹலாலா இருக்குது. ஏன்னா $1 அவங்களோட $80. அவங்க $1 இப்ப $1 எல்லாம் கொடுத்து சாமான் எடுக்கலும் சார் அங்க அந்த யார்ல மாத்தி. ஆனா இங்க வந்து $1 கொடுத்தால் எங்கட புள்ளையில எடுக்க மாட்டாங்களே சார். இல்லையும் தான் $10 கொடுத்தாலே எடுக்க மாட்டாங்க. ஏலா பஸ்ல போறதுக்கு 35 ரூபா கொடுக்கணும், 35 கொடுக்கணும். ஏலா அங்க ட்ரெயினுக்கு வந்து $2.50. அங்க ரெண்டாம் பணவீக்கம்னா நீங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு பெரிய தொகை ஒன்றை கொடுத்து வேலை செய்யறதுதான் பணவீக்கம். உங்களோட டாலரோட ஒப்புற நேரம் ரூபாயினுடைய பெறுமதி மிச்சம் குறவு. அதான் பணவீக்கம். நிறைய காசு வச்சிருந்தா தான் நீங்க வேலை செய்யலாம். இப்ப அதான் சொன்னேன், நீங்க இப்ப ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு எவ்வளவு காசு வேணும்? எத்தனை தாள் வேணும்? நோட்டுகள் 1 கோடி வாங்குறது பெரிய இது. ஆனா 1 கோடி ரூபாய இதால பிரிங்க பார்ப்போம். இதுல டாலரால எவ்வளவு வருது? 1 கோடி ரூபாண்டா எவ்வளவு? டாலரால பிரிச்சா எவ்வளவு வருது? ஆக எத்தனை? $33,000. எவ்வளவு வருது? எத்தனை டாலர்? 33,000. இப்ப சொல்லுங்க, அது ஒரு விஷயம். அடுத்தது சொல்லுங்க பாப்போம். நல்ல ஆட்சியில பொருளாதார நல்லாட்சிங்கிற பணவீக்கம், அரசியல் நல்லாட்சின்னு என்ன? இதை பத்தி கொஞ்சம் காய்ச்சிட்டு அடுத்ததுக்கு டக்குனு போகும். அரசியல் நல்லாட்சின்னா என்ன? குயிக்கா சொல்லுங்க. அரசியல் நல்லாட்சின்னா என்ன? சம உரிமை வழங்கப்படுதலா சார்? ஊழல் இல்ல, ஜனநாயக அடிப்படையில் தீர்மானம் எடுக்கிறது. இனம் சார் பதட்டம் இருக்காது. சில நாடுகள்ல இன மத மொழி வேறுபாடுகள் இருக்காது. சட்டம். சிங்கப்பூர் எப்படிப்பட்ட நாடு? சிங்கப்பூர் எப்படிப்பட்ட நாடு? சார் ஆட்சி அமைப்புலையா சார் கேக்குறீங்க? இல்லாட்டி அரசியல் நல்ல ஆட்சி. டாப். ஏன் ஊழல் இல்ல? பணிக்குழு மிச்சம் தரமானதா இருக்குது.
ஜனநாயக அடிப்படையில் எல்லா முடிவுகளும் எடுக்கிறாங்க. அங்க ஆறா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் ஒரே சட்டம், எல்லாருக்கும் ஒரே சட்டம், சட்டம் ஒழுங்கு பேணப்படுகிறது, அரசாங்கம் ஸ்டேபிளா இருக்குது, தடுமாற்றம் இல்லை. இங்கே அங்க இருந்து இங்க குரங்குகள், இங்கே அரசியல் குரங்குகள், குரங்கு அரசியல், மங்கி பொலிட்டிக்கல். ஏன் குரங்கு இந்த மரத்தில் இருக்கும், ஒரு அடுத்த மரத்துக்கு போகும். எனவே எனக்கு ஐ டோன்ட் லைக் த பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் ஸ்ரீலங்கா. சமூக பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்கும். ஊழல் தானே, நம்ம நாடு ஊழல டொப்பில் இருக்குது தானே. ஸோ தட் இஸ் டிஃபரண்ட். குடியல் நல்லாட்சிங்கிறது என்ன? உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்க வேணும். நீங்க ஒரு ஆளை கண்டா எந்த பாகுபாடும் கிடையாது. இங்க பச்சை மோசமே நாடு. ஆரை கண்டாலும் ஆறும் நாங்க எதிராகத்தானே பார்க்கிறோம். ஒரு இனம் ஒரு இனத்துக்கு எதிரி, ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்துக்கு எதிரி. இதெல்லாம் நீங்க கூட பாடசாலைக்கு பொறுத்து பாருங்க. இப்போ பணவீக்கம் எங்களுக்கு பொருந்தாட்டியும் பாடசாலையில் அரசியல் நல்லாட்சிங்கிறது நல்ல நிர்வாக நல்லாட்சி இருக்க வேண்டும். அங்க நல்ல குடியியல் ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லா எந்த சமூகமாக இருந்தாலும் மகிழ்ச்சியோட இருக்கிற ஒரு சூழல் இருக்கணும். யூகே எல்லாம் எக்ஸலன்ட் என்று சொல்றாங்க. ஓகே, இப்ப நாங்க முகாமைத்துவ செயற்பாடு ஏற்கனவே பார்த்துட்டோம். இது பற்றி நாங்க திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே முகாமைத்துவத்துல பார்த்துட்டோமா இல்லையா? திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிநடத்தல், கட்டுப்படுத்தல் பார்த்துட்டோமா இல்லையா? மேனேஜ்மெண்ட்ல பார்த்துருக்கிறோமா இல்லையா? அது தேவையில்லை. இப்ப முகாமையாளரால் செய்யப்பட வேண்டிய வேலைகள் என்னன்னு சொல்லுங்க. இது கட்டாயமா லீடர்ஷிப். ஒரு லீடருக்கு முக்கியத்துவம் என்ன செய்யணும் அவர் சொல்லுங்க. முதலாவது வேலைகளை என்ன செய்யணும்? அவர் வேலைகளை என்ன செய்யணும்? அவர் ஒதுக்கி கொடுக்கணும். அவருக்கு பொருத்தமா வேலைகளை ஒதுக்கி கொடுக்கணுமா இல்லையா? இதை சொல்றேன் என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? வேலையில ஒதுக்குற அலக்கேட்டுக்கு என்ன சொல்ற? டியூட்டிகளை பாரம் கொடுக்குற என்ன கேட்குதான் நான் கதைக்கிறது. ரைட், டியூட்டிகளை பாரம் கொடுக்குற ஒவ்வொரு ஆக்கள். அடுத்தது நாங்க ஒரு நிறுவனத்துல ஒரு பெரிய பிரச்சனை யாரை நியமிச்சான். இப்ப கிளார்க் மாற மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் நியமிச்ச உடனே திறமை அடிப்படையில யார் யாருக்கு என்ன வேலைகளை வழங்குறங்கிறத பற்றிய ஒரு சுதந்திரம் எங்களோட கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இல்லை. இப்ப யாருக்கிட்ட என்ன திறன் இருக்கோ அதுக்கு ஏற்ப அவர்களுடைய பணிகளை ஒப்படைக்கணுமா இல்லையா? அது முக்கியமானது. அடுத்தது வேலை செய்வோருக்கு அவர்களுக்கு தான் வேலையிற துறை சார்பாக என்ன வேணும்? அறிவுள்ளவர்களாக அவருடைய எதிர்பார்ப்பு வேலை செய்து முடிக்க திறமை உள்ளவராக இருக்கிறது உறுதிப்படுத்தணும். சும்மா நாம போய் எப்படியோ சும்மா இருக்கானே, அது ஒரு மென்டாலிட்டி நமக்கு. இப்போ இன்றைக்கு ஒருவன் வேலை செய்கிறான், அவன் வேலை இன்றைக்கு ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலத்தில் முடிக்கக்கூடிய வேலைண்டா அவன் முடிச்சுட்டான்டா அவனை ரெஸ்ட் எடுக்க விடலாம். ஆனால் சிலர் இருக்கிறாங்க, நீ சும்மா இருக்க இன்னொரு வேலையை போய் பாரு. உண்மையிலே அவன் 8 மணித்தியாலம் செய்ய வேண்டிய வேலையை 5 மணித்தியாலத்தை செய்துட்டு அவனுக்கு என்ன செய்யலாம்? 3 மணித்தியாலம் என்ன செய்யலாம்? கேக்குதா நான் கதைக்கிறது? ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. இப்ப 8 மணித்தியாலம் ஒருவன் வேலை செய்யணும், அவன் 5 மணித்தியாலத்துல வேலை செஞ்சுட்டான். அப்ப என்ன 3 மணித்தியாலம் மேலதிகமா இருந்தா அவனுக்கு இன்னும் மேலதிகமா வேலை கொடுக்குறா, இல்ல அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்றா? ரெஸ்ட் எடுக்க சொல்ற சார். ரெஸ்ட் எடுக்க சொன்னா நல்ல. ஏனண்டா அவன் ஸ்பீட் கூட. அவனுக்கு உண்மையா நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களோட அளவுகோல் படி 8 மணித்தியாலம் வேலை உண்டு. பட் அவன் வித்தின் 5 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டான்டா அவனுக்கு நீங்க உரிய பேமெண்ட்ஸை கொடுத்து அவன் அனுப்பி விடலாம். நீங்க வேலையை அப்படி மேலதிகமா 3 மணித்தியாலம் வேலை செஞ்சு அவனுக்கு என்ன செய்யணும்? நீங்க ட்ரெயின் பண்ணணும் சார். இல்ல, 3 மணித்தியாலம் மேல அவனுக்கு பேமெண்ட் செய்யும். வளமையா அவனுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்குறீங்கன்னா
அவன் 8 மணித்தியாலத்து வேலையை 5 மணித்தியாலத்து செய்துட்டாண்டா இந்த 3 மணித்தியாலம் நான் வேலையை போறேன் மீதி வேலையும் செய்ய போறேன்னு சொல்றான். அவனுக்கு அதுக்குரிய பேமெண்ட்ஸை நீங்க போனஸா எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் மாதிரி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும் சார். இதுகளை செய்தா அவன் மகிழ்ச்சியா வேலைவான், இன்னும் உழைப்பான். அதே மாதிரி வேலை திறமைகளை டெவலப் பண்ணணும். இதுக்கு என்ன பேரு? நாங்க இப்ப வேற ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். என்னது? இந்த டீச்சிங்கை பொறுத்த வரையில என்ன செய்யணும்? வான்மைத்துவ விருத்தி செயற்பாடுகள் செய்யணும். எந்த தொழில இருக்கிறவனுக்கு அவனவன் தொழில இந்த செயற்பாடுகளை நாங்க செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது நிதி மற்றும் நிதி அல்லாத மூலங்கள் ஊழியருக்கு வெகுமதி அளிக்கிறது. அது என்னது? நிதி. இதுக்கு மிக முக்கியமானது நிதி மற்றும் நிதி அல்லாத முறையில மூலகங்கள்ன்றது முறையில சொல்லுமா? அதுக்கு உதாரணம் சொல்லுமா விரைவா? நிதிமுறையில எப்படி நீங்க அவருக்கு இது செய்யலாம்? போனஸ் கொடுக்குற வருமானத்துல வருடத்துக்கு கொடுக்கறது சார். இப்ப ஃபாரின்ஸ்ல எல்லாம் செய்யறாங்களே போனஸ் சொல்லி. சில நேரம் 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா கொடுப்பாங்க, தெரியும் தானே கம்பெனிகள். இப்ப நான் ஃபாரின்ல இருக்கக்குள்ள ஸ்கூல்ல அந்த இதுல வந்து அவார்டிங் செரமனியில எங்களுக்கு வேற பெரிய ஒரு தொகை தருவாங்க. அவார்டிங் செரமனில எங்களோட பெறுபேறுகளை வச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலா தருவாங்க. நான் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். நான் குயிக்கா வந்துட்டேன். பட் எங்களுக்கு சரியான அவங்களோட பேமெண்ட்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. லைட்டா அது வந்து மிக ஒரு கடுமையான பேமெண்ட். அப்ப நீங்க நிதி அல்லாத முறையில ஓகே, காசு மட்டும் இல்லை, நிதி அல்லாத முறையில இப்படி ஒருவரை கௌரவிக்கலாம். பாடசாலையில ஒரு ஆசிரியரை நிதி வழங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அரசாங்கம் விடாது. நிதி இல்லாம எப்படி கௌரவிக்கலாம் சார்? அந்த அச்சீவ்மெண்ட்ஸுக்கு வந்து அவருக்கு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு அவருக்கு அந்த விருதுகள் ஓகே குட். மேடையில ஏற்றி அவருக்கு மாலை போட்டு கௌரவிக்கலாம். மனுஷனுக்கு மகிழ்ச்சி தான், ஒரு இயற்கையாக மனுஷனுக்கு தேவையான ஒன்று. ஓகே ரைட். அடுத்தது ஊழியர்களின் வேலைகளை சம்பந்தப்படுத்தலும் அவரோட நெருங்கிய தொடர்புகளை மேற்கொள்ளும். இதுதான் ஆகப்பெரிய பிரச்சனை. நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சு கொள்றதில்ல, அதிபர் பேசுறல்ல, டீச்சர்ஸோட ஊழியர்களோட பேசுறல, நல்ல முறையாக பேசுறல்ல, ஒழுங்காக இது செய்யறல்ல. அது ஒரு பெரிய குறைபாடு. ஊழியர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் விளைவுகள் என்பவற்றை கையாள்வது. ஊழியர்களுக்கு பிரச்சனை வந்த மனுஷனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கிறா இல்லையா? பர்சனல் லைஃப் ஒன்று இருக்கிறா இல்லையா? ஒரு ஆக்களுக்கும் உங்களுக்கு பர்சனல் லைஃப் இருக்கிறா இல்லையா? அந்த பர்சனல் லைஃபை பத்தி ஒரு கன்சர்ன் எடுக்கணும். ஒரு அதிபர், ஒரு நிறுவன தலைவர் ஒவ்வொருவருடைய பர்சனல் லைஃப்ல அவருக்குரிய கஷ்ட நஷ்டங்களை பத்தி புரிஞ்சு கொண்டு நடக்கணும். என்னுடைய வேலையை வந்து செய்யுங்கிறது அல்ல, செய்யத்தான் வேணும். பொதுபோக்கா இருக்கிறவர்களும் இருக்கிறார் வேலையில். அப்ப அதுல கவனமா இருக்கணும். அடுத்தது முகாமையாளர்களுக்கு இருக்க வேண்டிய திறன்கள். என்னென்ன திறன்கள் இருக்க வேண்டும்? இப்ப நவீன காலத்துல தொழில்நுட்ப திறன்கள், 21st செஞ்சுரி எஜுகேஷனுக்குரிய டிஜிட்டல் லிட்ரஸி. நாங்க அப்புறம் கொஞ்சம் கதைப்போம். அதிபர் பங்களிப்புகள் பற்றி அடுத்த இதுல வந்து போட்டிருக்கிறேன். அடுத்தது அதான் எங்களோட டாபிக். அப்ப அதுல வந்து நீங்க கூடுதலாக கதைக்க வேண்டும். என்ன தொழில்நுட்ப திறன்கள்? அவருக்கு ஒரு கம்ப்யூட்டரை இயக்க தெரியும், மல்டிமீடியா இயக்க தெரியவன், ஸ்மார்ட் போர்டை இயக்க தெரியவன், இன்டர்நெட்ல இருக்கிற விஷயங்களை எடுத்து தேடி புது விடயங்கள் எடுக்கணும். நவீன தொழில்நுட்ப கருவிகள், கேமராஸ், சரிதானே? நவீன போட்டோகாப்பி இயந்திரங்கள், டுப்ளோ. இப்ப நான் ஃபாரின்ல அசானா நீங்க உடையில இருந்துச்சோ தெரியாது, ஒரு போட்டோகாப்பி மெஷின் இருந்தது. நான் அங்க இருக்கக்குள்ள, ஈவன் தட் இஸ் இன் 2012-13 இமேஜின் பண்ணையில இலங்கையில ஒரு மெஷின் ஒன்று இருந்த, போட்டோ பெரிய போட்டோகாப்பி மெஷின். அதுல நாங்க என்ன செய்வோம், பேப்பரை செட் பண்ணி கொடுத்துருவோம். கேர்லி பேப்பர்ல செட் பண்ணி கொடுத்தா என்ன நடக்கும்? அந்த பேப்பர் அப்படி ஒரு 6 தாளுண்டா எத்தனை அந்த வகுப்புகளுக்கு தேவையோ அந்த 6 தாள் பேப்பரையும் அப்படியோ கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி போட்டு என்ன செய்யும்டா, இப்ப 50 கொப்பி தேவைண்டா ஒரு பட்டன் தூக்கி அமர்த்திட்டா 50 கொப்பியையும் அதை எடுத்து பின் பண்ணி தரும்.
அப்படி ஏதாவது இருக்கிறா கண்டுக்கிறீங்களா போட்டோகோபி மெஷின்? ஓ இப்ப தருவாங்க தானே சார் விளங்கல? போட்டோகிராஃபி இப்ப அப்படி எடுக்கிறாங்க தானே? இல்ல இல்ல இல்ல, பின் பண்றது இருக்குதா? போட்டோகாப்பி எடுக்கிறாங்க, 50 காப்பி வேண்டாம், 50 ஸ்டேப்ல பண்ணி 50 செட் வச்சிருக்கு. அப்படி நான் இன்னும் இது வரைக்கும் இங்க காணல. இல்ல சார், இல்ல இல்ல பின் பண்ணி தாரலே. அப்படி பின் பண்ணி இந்த அந்த மெஷின் வந்து பாருங்க 2013, நான் 2013 14 12 13 14 எவ்வளவு காலம் உண்டு? 10 வருஷத்துக்கு முதல் ஒன்றுமில்லை, பேப்பரை கொண்டே கொடுத்து விட்டா நாங்க எல்லாம் பிரிண்ட் பண்ணி அது அந்த பேப்பர் அதில் ஸ்கேன் பண்ணப்படும், அடிச்சு 50 செட் ஸ்டேப்ல பண்ணி அதை அடுக்கி வச்சிருக்கு மெஷின். அப்ப அது சம்பந்தமான நவீன தொழில்நுட்ப திறங்கள் தெரியணும். அடுத்தது நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்க வேணும், இன்டர்பர்சனல் ஸ்கில். ரெண்டு இருக்குது. இன்ட்ரா என்றால் என்ன, இன்டர்பர்சனல் என்றால் என்ன? இன்ட்ராண்டா என்ன, இன்டர்பர்சனல்டா என்ன? இன்ட்ராண்ட ஆளாக எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற இந்த ஆளிடை. அப்ப ஆளிடை தொடர்பாடல் சிறப்பாக இருக்க வேண்டும், நல்ல இன்டர்பர்சனல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்க வேண்டும், ஆளிடை திறன்கள் இருக்க வேண்டும், நல்ல தொடர்பாடல் திறன்கள் இருக்க வேண்டும். ஒரு ஆளுமையோட சம்பந்தப்பட்ட விடயம் ஒரு முகாமையாளர் இருக்கு. நாங்க இதுகளை கொஞ்சம் கிரிட்டிக்கல் வியூல பாருங்க. என்னண்டா இதுகளை நாங்க எப்படி வளர்த்துக்கணும்? நான் சொல்ல என்னண்டா, நீங்க போய் ஆக்களை திருத்த இயலாது, பட் உங்களுக்கு என்ன மாதிரி இதுகளை நீங்க வளர்த்துக்கோ. உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையாட்டு ஜஸ்ட் உங்களை பல்ச பாருங்க. உங்கள்கிட்ட நல்ல ஆளுடை தொடர்பு இருக்குதா, நல்லா பேசுறீங்களா எல்லாரோட, ஈவன் டீச்சரா போனா கூட பரவாயில்ல, நல்ல ஆளுடை தொடர்புடைய நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறதான்னு பாருங்க. கருத்து கூறல் மற்றும் தீர்மானம் எடுக்கும் திறன்கள். உங்கள்கிட்ட கன்செப்சுவல் அண்ட் டிசிஷன் மேக்கிங். நீங்க கன்செப்சுவல்ங்கிறது நல்ல விடயங்களை திட்டத்தெளிவாக பேசுறது, திட்டத்தெளிவா நல்லா பேசக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு பிளான் பண்ணி செய்யற விஷயமும் நல்ல கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்துற திறன் இருக்கணும். ஒன்று சொன்னா அது லீடர்ஷிப் ஸ்கில்ல மிக முக்கியமானது. தலைமைத்துவ பண்புகள் அல்லது மாமைத்துவ பண்புகள்ல மிக முக்கியமானதுதான் நீங்க நான் சொல்ற விஷயம். நல்ல விடயங்களை ஒரு எதுக்கும் பட்டாசுந்து ஒரு விஷயத்த நல்ல ஆழமாக சிந்திச்சு அவடத்துல கருத்து கூறுற தன்மை இருக்கணும் ஒரு டீச்சர். சும்மா அதை மேலோட்டமா இல்லாம கொஞ்சம் சிந்திச்சு முடிவெடுக்கிறது, அது டிசிஷன் மேக்கிங். ஒரு பிரச்சனைக்கு டக்குன்னு தீர்வு கொடுத்துடும், இதை செய்ய டூ திஸ் டோன்ட் வரி, டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு பின்னி இருக்கக்கூடாது. அப்ப அதோட விடயம். இப்ப இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிடம் எல்லாரும் அவதானிங்க, நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டேபிளை கொஞ்சம் பாருங்க. மரபு வழி முகாமையாளர்கள், சமகால முகாமையாளர்கள், இவங்க 2 மினிட்ஸ் அவதானி வாட்ச் பண்ணுங்க. எல்லாரும் ஒருக்கா இதை வாட்ச் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். பாத்தீங்களா என்ன மாதிரி சிந்தனை எப்படி இருக்க வேணும் சொல்லுங்க. உங்களோட கருத்துக்கள் நீங்க ஒவ்வொரு ஆளும் பேசலாம். இப்ப சிந்தனை எப்படி இருக்கணும், மரபு வழி முகாமையாளர் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு மரபு வழி முகாமையாளர் கதைங்க. ஹலோ கேக்குதா? தானே அதிகாரமுள்ள முகாமையாளர் என்ற அது அதிகாரம் உள்ள சிந்தனை தான். அவர் சொல்றது எல்லாம் இருக்குன்னு சொல்லிய ஒரு சிந்தனை. நான் சொல்றேன் சரி. அவருடைய கருத்து தான் சரின்ற ஒரு தோட். ஓமோ அவர் விவாதிப்பார். என்னண்டு விவாதிப்பார்? நான் சொல்ற மாதிரி நடக்க வேணும் சார். நடக்கவும் நீங்க சொல்றதெல்லாம் பிளண்டு சொல்வார். அதான் அவரது சிந்தனை. அப்படியான சிந்தனை போக்குதான் இந்த பழமையான ஆகட்டும். மற்றவர்கள் எல்லாம் மடையர்கள், நான் மட்டும்தான் புத்திசாலிங்கிற சிந்தனை. இவற்றை எப்படி நவீன கால சிந்தனை எப்படி இருக்கு? உங்களோட மேனேஜர் என்ன, கூட இது என்ன பணி என்ன? உங்களோட பணி என்ன மேனேஜர்? சமமாக அனைவருடைய கருத்துக்களையும் செவி சாய்த்து போறது சார். நீங்க ஆலோசகராக இருக்கிற, நீங்க தான் பிளான் பண்ற, நீங்க மேனேஜர்.
வேலை செய்ய விட்டு போட்டு நீங்க வழிகாட்டிட்டு போறது தானே, உதவி செய்யறானே. நீங்க ஏன் பின்னால நிக்கணும்? நீங்க ஏன் அதிகாரத்தை பயன்படுத்தணும்? நீங்க ஒரு கைட் பண்றால், நீங்க உதவி செய்யறால், நிறைவேற்றாக்களா இருக்கு. அவரவற்ற பணியை அவரவர் நிறைவேற்றினா டாப் லெவல் மேனேஜர் என்ன செய்வார்? மாமையாளர் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்குள்ள 10 பேர் வேலை செய்யறாங்கண்டா இவர் என்ன செய்யணும்? எப்படி வேலை செய்யற என்னங்கிறத ஆலோசனை வழங்குறது ஆற்ற பொறுப்பு? ஆற்ற பொறுப்பு மேனேஜர். மேனேஜர் பொறுப்பு. அப்ப அப்படியாக எல்லோரையும் ஒன்றி போய் வழிகாட்டி அவங்களோட இணைஞ்சு பணியாற்றாளா இருக்கணும். வேலை செய்வித்தல் எப்படி இருக்கணும்? மரபு வழியில எப்படி இருப்பார்? குயிக்கா சொல்லணும். தொடராக கற்றலை பிறப்பிக்க என்ன ஓட பண்றா? அதை செய்யுங்கோ, அந்த செய்ய வேண்டிய வேலைகளை ஒரே சொல்லிக்கொண்டு அதை செய்யுங்க இந்த வேலைகளை இவர் என்ன செய்வார்? இந்தியால நவீனம் அனைவரையும் ஒன்றாக அழைச்சி அவங்கள்ட்ட செய்ய வேண்டிய வேலையை எப்படி செய்வோம்னு சொல்லி தொடர் வேலை கட்டளை போடாம அவர் என்ன ரைட் வாங்க, நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு இந்த பணியை செய்தா என்ன, நீங்க இதை செய்தா நல்லமா, இதை நீங்க செய்ய முடியுமா, இதை நாம இப்படி செய்வோமே. நாம ஏற்கனவே தீர்மானம் எடுத்துட்டோம் ஆறாறு கொடுக்குறோம். பட் அது கட்டளையா வராது. கொஞ்சம் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் 1 மினிட்டா அப்படி இருங்க, எனக்கு கோல் ஒன்று வருது, காய்ச்சிட்டு வாரம் அப்படி லைன்ல. ரைட். அப்ப சொல்லுங்க, அவ வேலைகளை நாங்க தொடர்படுத்துற ஆக்களா இருக்கணும். இப்போ கூப்பிட்டு வச்சு நாங்க இப்போ எங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலை என்று, அதை நீங்க ஓர்டராக சொல்லாம ரைட் அப்ப நாம இதை செய்வோமே என்று அவர்களோட சேர்ந்து அவசியமானவர்களை போய் அழைச்சி அவங்களுக்கு வேலைகளை பணியா கொடுக்குற நேரம் அதிகாரம் இல்லாமல் கொடுக்குற நேரம் அழகா செய்வாங்க. மனுஷனாக இணைஞ்சு வேலைஞ்சா அது நல்லா செய்வாங்க. தீர்மானங்கள் எப்படி எடுக்கிற? தீர்மானம் எடுக்கிறது 2 முறை இருக்கு. ஒன்று என்ன முறை? தனியா எடுக்கிற என்ன தீர்மானம்? தீர்மானத்தை எப்படி எடுக்கலாம்? நீங்க தனியாவும் எடுக்கலாமா இல்லையா?
அப்படி இல்லாட்டி எப்படி எடுக்கிற தீர்மானம்? அனைவர்கிட்டையும் வந்து ஆலோசனை ஒன்று கேட்டுட்டு தான் முடிவொன்று அப்ப அது வந்து என்ன தீர்மானமா இருக்கும்? மேனேஜ்மெண்ட் போர்டு தீர்மானமா இருக்கும். என்ன தீர்மானம்? மேனேஜ்மெண்ட் போர்டோட கூடி நாங்க தீர்மானம் எடுப்போமா இல்லையா? அப்ப அப்படி தீர்மானம் எடுக்கப்படுற நேரம் என்னன்னு சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்னண்டு? பல ஆலோசனைகள், பல வழிகள்ல முறைகள். என்ன எங்களுக்கு நடக்கிற அநேகமாக எல்லோரும் ஆலோசனையும் எடுத்தால் என்ன நடக்காது? அந்த இது வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்போ இல்லைன்னு ஒரு விடயம் பிழைக்குமா? இல்ல, குறைவா இருக்கும். அப்ப தீர்மானம் எடுக்கிறது எல்லோரோட கருத்துக்களும் என்ன செஞ்சா அவங்க பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்ப அது வந்து எங்களுக்கு ஒரு பிரயோசனமானதாக கருத்தாக அமையும். எனவே அதுல எல்லோரும் கூடி தீர்மானம் எடுக்கிற அனைவரையும் அழைத்து அந்தந்த பதவியில் உள்ள ஆக்களை தனிய தீர்மானம் எடுக்காம செய்யறது கலந்துரையாடுற நேரம் சிறப்பாக அமையும். ரைட். தகவல்கள் என்ன மாதிரி விரைவா சொல்லுங்க. தகவல்கள் எப்படி? மரபு வலிமையில வந்து தம்மிடையே தகவல்களை வச்சுக்கொள்ளிய மறைச்சு தன்னிடத்தை மட்டும் தேவருக்கும் சொல்லாமைக்கு ரகசியமா வச்சு கொள்வார். என்ன ரகசியமா இருக்கும் தானே? ஓ சார். ஆனா இந்த செய்ய போற வேலை அவருக்கு மட்டும்தான் தெரியும், அது யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? அப்ப அது ஒரு விஷயம். அங்கால அவர்ல இதுல மற்றார்கள் தகவலை அனைவருக்கும் கொடுத்து பரிமாற்றப்பட்டு வேலைகள் நடக்கும். தகவல் அவர் பரிமாறி கொள்வார். அப்ப அது வந்து மிக சிறப்பான ஒரு பரிமாற்றம் நடக்கும். அவர் வந்து அதை செஞ்சு கொள்வார். சரி, அடுத்த சொல்லுங்க. வல்லமை அடைதல் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்ன வல்லமை அடைதல்ண்டா? வல்லமை அடைதல்டா என்ன? ஒருத்தர் வந்து தன்னிடம் காணப்படும் ஆற்றல்ல மட்டும் வல்லமை அடையக்கூடியவர். அவரு அந்த அவரால ஏழுமான வேலையை மட்டும்தானே செய்வார் சார் டைமுக்கு. அவரால் ஏழுமானதான் செய்வார். குறிப்பிட்ட முக்கிய விடயங்களை மாத்திரம் வல்லமை அடைவார். அவர் எப்படி இருப்பார்? ஒரு நவீன கால முகாமையாளர் பறந்துபற்ற விடயங்களில் வல்லமை அடைவார். அடுத்தவங்களுடைய உதவி எடுத்துக்கொள்வதால அவர் வந்து பல நல்ல சிறந்த நல்ல ஒரு நிலைமையில் அவரு என்ன செய்வார்? வேற ஒன்றிப்பார். அப்படித்தானே? ரைட். அடுத்து தீர்வானல். தீர்வானல் தான் மரபு வழியில வந்து பணிப்புரை வழங்கி பதிலை பெறுதல். அப்படின்றால் இவருடைய விடயங்கள் என்ன இது செய்யறது? எப்படி இவர் செயற்பாட செய்துட்டு சார் அவங்கள்ட்ட இருந்து முடிவு எதிர்பார்க்கியதா? இல்ல, தீர்வு இதுல வந்து தீர்வானல் பணிப்புரை வழங்குதல் செஞ்சா பணிப்புரை வழங்குதல்டா என்ன? பணிப்புரைண்டா என்ன? பணிப்புரை வழங்குதல்டா பணிப்புரை வழங்கி பதிலை பெறுதல்டா பணிப்புரை வழங்கி பதிலை எதிர்பார்க்கிறது. அவர விஷயம் வந்து என்ன? பணிப்புரை வழங்கி பதில எதிர்பார்க்கிறதா இருக்கும். ஆனா அஞ்சால என்னன்னு சொல்லுங்க. எப்படி இருப்பார்? விடயத்தை வந்து கூறுவார், அவங்களோட சேர்ந்து இயங்குவார், அவங்க சொல்லும் கருத்துக்களுக்கு இசை கருத்துக்களுக்கு பணிப்புரங்கிற ஓடரானே. நாங்க ஒரு ஓடரை பண்ணி என்ன செய்வோம்? இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி செய் சொல்லுவோம். ஆனா இதுல என்ன செய்வார்? அப்படியா நிலைமையால் இருக்காது. அப்ப இப்ப இவர் என்ன செய்வார்? பணிப்புற வழங்குறத விட்டுட்டு அவரோட சேர்ந்து கேட்பார். எப்படி செய்யலாம்? இந்த தீர்வானுங்கிற நேரம் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, என்ன செய்யறது? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பார். அடுத்தது வந்து ஒருமைப்பாட்டுக்கு வருவார்.
அவங்க சொல்றதும் சில அந்த விடயங்கள் சரின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளும். ஒத்துக்கொள்வார். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, வேலை முறை தான் மீண்டும் மீண்டும் ஒரே விதமான வேலையை செய்கிறது. இப்ப அதே வழிமுறை, இப்ப இதெல்லாம் நீங்க அந்த மேனேஜ்மெண்ட்ல படிச்ச விஷயங்கள். இப்ப டெய்லி ஒரே விஷயத்தை செய்யறது, மீண்டும் மீண்டும் ஒரே விதமா வேலை செய்வார். அடைஞ்ச புதுமை படைப்பார். இந்த இன்றைக்கு ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல்ல, நாளைக்கு ஒரு புதிய வழிகளை கண்டறிகிற ஒரு ஆளா இருப்பார். இப்ப இதை எப்படி நவீனமா செய்யலாம், இதை எப்படி செய்யலாம்ங்கிறதெல்லாம் மிக ஒரு தொடர்ச்சியாக மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டு செய்கிற தன்மையைத்தான் இதுல சொல்றாங்க. இவர வேலை முறை மாறிக்கொண்டிருக்கு. ஒரே வேலையை செய்யறதே வலுப்படி. இப்ப அவசியம் அதிபர் வாழ்வாரா, இன்றைக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது வேலை செய்ய வைக்கிறதுக்கு. இன்றைக்கு ஒரு ஆசிரியர்களுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு இதொன்றை கொடுக்குறாரு. நாளைக்கு வந்து இன்னும் ஒரு வித்தியாசமான முறையில ஒரு கூட்டம் ஒன்றை போட்டு டிஃபரெண்டான முறையில ஆக்களை தெரிவு செய்யறாரு. இப்ப இன்றைக்கு தெரிவு செய்த முறை வேற ஒரு நாளைக்கு தெரிவு செய்யற முறை வேற. இப்ப நாங்க ஒரு பணிகள் ஆக்குறதுக்கு இன்றைக்கு கொஞ்சம் பேருக்கு பணியை ஒப்படைக்கிறார், ஒரு புறக்கீத்து செயற்பாட்டுக்கு. அப்ப அதுக்கு வந்து அவர் என்ன செய்யறார், பேர் கொடுத்து செய்யறார். நாளைக்கு சொல்றார் வேறொரு முறையை பயன்படுத்தி அவங்களே நீங்க ஆளுக்கு ஆள் பிரிச்சு குழுவாங்க இணைஞ்சு வேலை எடுத்துக்கு நீங்க செய்து கொள்ளுங்க. அப்ப அந்த வேலைகளை செய்விக்கிற வழிமுறைகள்ல புதிய புதிய நுட்பங்களை கண்டுபிடிக்கிறார். சரிதானே, டிஃபரெண்டா. அடுத்து சொல்றாரு என்ன, ரிவார்ட் சிஸ்டம் ஒன்றை இன்ட்ரோடியூஸ் பண்றார் வேலை இடத்துக்கு. சொல்றாரா, நீங்க இந்த வேலையை செஞ்சு முடிங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு தொகை ஒன்று தாரேன், செய்தார்கள் வினைத்தல். அப்படியான புதிய புதிய இது ஒரே விதமான வேலை. அன்றைய காலையில வந்து 8 to 4 அப்படி இல்லை. இன்றைக்கு ஒரு புதிய நுட்பங்களோட வேலைகளை செய்யறதுக்கு ஐடியாவை கொடுக்குற தன்மையை மாத்திர தேவைப்பாடு. அப்ப நீண்ட நேர வேலையை முன்னிலை நான் சொன்னேன். இப்ப நீண்ட நேர வேலையை முன்னுரிமைப்படுத்துறேன். 8 மணிலிருந்து 4 மணி வரை நீங்க ஆபீஸ்ல இருக்கணும், எனக்கு தெரியா. இதுதான் பழைய முகாமையாளர். புதிய முகாமையாளர் சொல்றாரு, நீங்க வேலையை செய்தா நீங்க ரெஸ்ட் ரூமுக்கு போகலாம். உங்களோட வேலை இந்த டார்கெட் முடிஞ்ச பிறகு நீங்க இருப்பான், விரும்பினா நீங்க போகலாம். அல்லது மேலே வேணுஞ்சா உங்களுக்கு கொடுப்பான வழங்கப்படும். அப்படி செய்யலாமா இல்லையா? அது முக்கியமானது. அடுத்தது வந்து பாருங்க, இந்த இது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பாராடைம் ஷிஃப்ட் இந்த சொல்லு முகாமைத்துவம் லீடர்ஷிப்புகளுக்கு மிக முக்கியமானது. அது என்ன பாராடைம் ஷிஃப்ட் தான், என்ன பாராடைம் ஷிஃப்ட் தான் சொல்லுங்க. என்ன பாராடைம் ஷிஃப்ட் தான்? ஒரு தொழில் வந்து எப்போதும் நடக்கும் விதத்திலிருந்து அது நகர்ந்து மாறுபட்ட திசைக்கு சொல்றதா சார்? மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு மாற்றங்கள் உண்மையா வந்து என்னன்னா, இதுல பாருங்க, எந்த ஒரு தொழில் எடுத்துக்கணும், டீச்சிங்லையும் இருக்குது பாராடைம் ஷிஃப்ட்னு சொல்லி, விஞ்ஞானத்திலையும் பாராடைம் ஷிஃப்ட் இருக்கு. இப்ப விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த பாராடைம் ஷிஃப்ட் இப்ப வந்து நீங்க விஞ்ஞான முறைமையில பார்த்து கொண்டீங்கன்னா, இப்ப காலத்துக்கு காலம் தேவைக்கேற்ப விஞ்ஞான வளர்ச்சி நடைபெற வேண்டும் பாராடைம் ஷிஃப்ட். விளங்கிட்டாப்ப இப்ப பழைய காலத்துல இருந்த அதே விஞ்ஞான முறைமை இப்ப பின்பற்றலாமா? என்ன நீங்க என்ன செய்யணும்? இப்ப பயன்படுத்துற இப்ப அந்த டைம்ல உதாரணம் ஒன்று சொல்றேன், நான் சிம்பிளா சொல்றேன். அந்த டைம்ல இருந்தார்கள் மாட்டு வண்டியில் பயணித்தார்கள் என்று இப்ப உள்ளவர்கள் சொல்லலாமா? நாங்கள் அந்த காலத்துல மாட்டு வண்டியில தான் பயணித்தோம், எனவே நீங்களும் மாட்டு வண்டியில் தானே பயணிக்க வேண்டும் சொல்லலாமா? அந்நேரம் எல்லாத்தையும் வெட்டி உணவை சமைச்சோம், ஹோட்டல் எல்லாம் நடத்தினோம்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எல்லாத்தையும் கத்தியாலம் வெட்டணும்னு சொல்லலாமா? அல்லது தேங்காய்களை துருவதற்கு நாங்கள் பழமையான மரத்தில் செய்யப்பட்ட அந்த திருவிலைகளை பயன்படுத்தினோம், இதைத்தான் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லலாமா? இல்ல இப்ப நவீன கருவியல் வந்திருக்கு. ஸோ பாராடைம் ஷிஃப்ட். அப்ப நீங்க இப்ப அந்நேரம் படிப்பிக்கக்குள்ள சோக் அண்ட் டாக், பிளாக் போர்ட் அண்ட் சோக், பிறகு கிரீன் போர்ட் அண்ட் சோக், பிறகு ஒயிட் போர்ட் அண்ட் மார்க்கர், ஒயிட் போர்ட் மார்க்கர், பிறகு OHP ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் வித் ஸ்லைட் ப்ரொஜெக்டர் வலிக்கு எறின்னு பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு OHPக்கும் வலிக்கு எறிக்கும் பிறகு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். இப்ப அது என்னத்தால ரிப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறது? ஸ்மார்ட் போர்டால சார். ஸ்மார்ட் போர்டு டெக்னாலஜி வரும். ஸோ உங்களுக்கு சொல்ல இயலாது
இந்த பேரடைம் ஷிஃப்ட்டுங்கிறது காலத்துக்கு ஏற்ப உங்களுடைய இதை முக்கியமான கன்செப்டுகள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமான கன்செப்டாக இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. பேரடைம் ஷிஃப்ட் என்று சொல்றது காலத்துக்கு ஏற்ப நீங்க உங்களை மாற்றி அமைச்சு கொண்டு போக வேண்டும். விளங்கிட்டாப்ப விளங்க இல்லையா? காலத்துக்கு ஏற்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களை மாற்றி அமைத்து கொண்டு செல்ல வேண்டும். காலத்துக்கு ஏற்ப நீங்க உங்களை மாற்றிக்கொண்டு செல்லதான் எதிர்பார்க்குறாங்க. அப்ப எந்த ஒரு தொழிலை செய்யக்குள்ளையும் முறைமைகள் நகரும், காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் வரும், அரசியல் மாற்றம், கொள்கைகள்ல மாற்றம் வரும், தொழில்நுட்பத்துல மாற்றம் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்ற நிலைமைக்கு நீங்க மாற வேணும்னு சொல்றாங்க. அடுத்தது இதற்கு பங்களிக்கிற காரணம் உலக பொருளாதாரத்தில் மாற்றம் இருக்கலாம், அரசியல் முறைமை மாறலாம், நல்லாட்சிகளில் பல மாற்றங்கள் வரலாம், நாட்டு பொதுமக்கள பங்களிப்புகள் எதிர்பார்ப்புகள் வேறுபடலாம், காலத்துக்கு ஏற்ப கோலத்துக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டு போகலாம். இப்போ தனியார் துறைகளில் விருத்தி இப்போ ப்ரைவேட் செக்டர் மிக கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாட்டில் பல பிஸ்னஸ்களை மேற்கொள்ளலாம். நாட்டில் இருந்த பொருளாதாரம் இப்போ திடீரென்று மாற்றத்துக்குள்ளாகி வளர்ச்சி பெறலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பேரடைம் ஷிஃப்ட்கள் நடக்கணும். அப்போ பாடசாலைக்கும் அது பொதுவான முறைமை தான். அடுத்து நிறுவன ஒழுங்கமைப்பு பற்றிய ஒரு விளக்கம். நிறுவன ஒழுங்கமைப்பு என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், பாடசாலைகள் எவ்வாறு ஒரு தன்னுடைய பணியை ஆற்றுவதற்கு ஒழுங்கமைக்கப்பட வேணும்ங்கிறத சொல்லுது. அதை நீங்க வாய்ச்சி கொள்ளுங்க. நம்ம நிறுவன ஒழுங்கமைப்பு, நிறுவன கலாச்சாரம் சம்பந்தமா உங்களுக்கு தெரியணும். நிறுவன ஒழுங்கமைப்பு என்று சொல்றது கட்டடங்களை அல்ல, கட்டடத்தை கூறுவதல்ல. நிறுவன ஒழுங்கமைப்புங்கிறது ஹைரார்க்கியல் ஆர்டர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டிரெக்டர் ஜெனரல், டெபியூட்டி டிரெக்டர், பணியாளர்கள், சூப்பர்வைசர்ஸ், ஒர்க்கர்ஸ் என்று இருக்கிற ஒழுங்கமைப்பு எப்படி இருக்கிறது, எப்படி என்னென்ன நிறுவனங்களோட தொடர்பு என்று சொல்ற ஒரு நிறுவனத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்கிறது தான் எப்படி இது ஒழுங்கு அமைந்திருக்கிறது. இது கட்டமைப்பு என்ன, யாரு டிரெக்டர், யாரு இது அசிஸ்டன்ட் டிரெக்டர் இருக்கிறாங்களா, டெபியூட்டி டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்களா, இது மேனேஜரா அல்லது இதுல லீடரா அல்லது பிரசிடண்டா, அந்த விஷயங்கள் எல்லாம் செக்ரட்டரியாங்கிறதெல்லாம் ஒழுங்குபடுத்துறது. அந்த ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு நிறுவன கலாச்சாரங்கள் இது மிக முக்கியமானது. ஒரு பாடசாலை நான் சொன்னேன், 2ம் 1AB ஸ்கூல், 2ம் நேஷனல் ஸ்கூல், 2ம் இலங்கையில் இருக்கிற பாடசாலை. ஆனா நிறுவன கல்ச்சர் ரீதியா 2ம் வேறுபட்டிருக்கிறது. என்ன ஆர்கனைசர் கல்ச்சர் நான் சொன்னேன். இப்ப நீங்க உங்க இதுக்குள்ள இருக்கிறார்கள் சொல்லுங்க, உங்களோட ஊர்ல இருக்கிற எல்லா பாடசாலையிலும் இதுல இருக்கிற அனைவர நேஷனல் ஸ்கூலும் ஒரே மாதிரி இருக்குதா? தனக்கே உருத்தான பழக்க வழக்கங்கள் இருக்குமா இல்லையா? அந்தந்த இதுகளுக்கு அதுல இருக்கிற மாணவர்கள் அளவுகள் வேறுபடும், அவருடைய அதிகார விளிமியங்கள் அதிபருக்கேற்ப அவருடைய நிறுவன கலாச்சாரம் வேறுபட்டு காணப்படும். அங்க இருக்கிற தத்துவங்கள், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்னங்கிற தத்துவம், பிலோசபிக்கல் பேசிஸ் வேறுபடலாம். அங்க இருக்கிற விதிகள், சட்டத்திட்டங்கள் வேறுபடலாம். நிறுவனத்துக்கு ஏற்ப வளமை நிலைமைகள், நிறுவனத்துல அமைப்பு, பங்கு பத்திராக்கள், அதுல வாடிக்கையாளர் எப்படி நாங்க ஹேண்டில் பண்றதுங்கிறது வேறுபடலாம். அப்ப இதெல்லாம் காலத்துக்கு ஏற்ப அந்த நிறுவனத்துக்கு ஏற்ப மாறுபடும். அடுத்தது ஊக்குவித்தல் தொடர்பான அணுகுமுறைகள், குறிக்கோளை ஏற்படுத்துறது, செயற்பாடுகளை கட்டாயம் ஒரு குறிக்கோள் ஓரியன்ட், ஒரு கோல் ஓரியன்ட் அல்லது டார்கெட் ஓரியன்டா இருக்கும். அடுத்து செயற்பாடுகளை உறுதிப்படுத்து, என்ன செயற்பாடு செய்யணுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கணும் அவங்களுக்கு. அடுத்து செயற்பாடுகளுடன் நம்பிக்கை இருக்கணும், செய்தார்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை இருக்கணும். அடுத்து ஊழியற்ற தேவைகள் என்னென்னங்கிறத நீங்க இனம் கண்டு வழங்கக்கூடிய இருக்கணும். அப்ப அவங்க என்னை வாங்க ஊக்குவிக்கப்படுவாங்க. இப்ப வருவோம் தலைமைத்துவம். இத முக்கியமான விடயத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு தலைவருக்கும் இதுக்கும் இடையிலான வேறுபாடுகள். குயிக்கா சொல்லுங்க. 4 பேர் 5 பேர் லீவ் ஆகிட்டாங்க, ரைட், ஓகே, கடைசி கட்டத்துல கொஞ்சம் பிரச்சனை சொல்லுங்க. தலைமைத்துவம் தலைமைத்துவத்துக்கும் மாமைத்துவத்துக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப மாமையாளர்ண்டா யாரு? அவரு இருக்கிற வளங்களை உச்சமாக சரி மிக சுருக்கமா சொல்லுங்க, விரைவாக. நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். மாமைத்துவம்டா என்ன? அது பௌதிக வளங்களோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு. தலைமைத்துவம் எதோட சம்பந்தப்பட்டிருக்கும்? சமூகத்துடன், ஹியூமன் ரிசோர்ஸ். அவ்வளவுதான். இதை வாய்ச்சு கொள்ளுங்க. நீங்க இஞ்சால இருக்கிறது முகாமைத்துவம்ங்கிறது மனித வளத்தை முகாமை செய்யணும், ஆக்களை பணியாற்ற வைக்கணும், பட் திட்டமிடல் செய்யணும். பட் இங்க கூடுதலாக நிறுவனத்துல மனிதர்களை ஊக்குவிச்சு மனிதர்களை கொண்டு வேலை செய்கிற ஒரு ஆற்றல் தான் தலைமைத்துவம் என்று சொல்றாங்க. இப்ப தலைமைத்துவம் மாதிரி இதை பத்தி நான் கூட பார்க்க போறோம்.
தலைமைத்துவ மாதிரிகளை பத்தி சொல்லுங்க. என்னென்ன மாதிரிகள்? மேற்பார்வை செய்யும் தலைமைத்துவம், அது என்ன? என்ன மேற்பார்வை செய்யும் தலைமைத்துவம்? வேலைகளை சரியா செய்யறாரு கண்காணிப்பு. வேலைகளை Supervisor, sir. ரைட், ஓகே. அடுத்தது தந்திரோபாய தலைமைத்துவம். கொஞ்சம் வாங்க சொல்லுங்க. அறியாமை. அதான் சொல்லப்படுது கொஞ்சம் அப்புறம். ரைட், ஓகே. அப்ப தலைமைத்துவ மாதிரிகள்ங்கிற மாடல், லீடர்ஷிப் மாடல் என்று சொல்லக்குள்ள மேற்பார்வை செய்யும் தலைமைத்துவம், தந்திரோபாய தலைமைத்துவம் உண்டா என்ன? மேற்பார்வைங்கிறா நீங்க சூப்பர்வைஸ் பண்றது. தந்திரோபாய தலைமைத்துவம் உண்டா என்ன? வேலை செய்தவங்களோட நல்ல முறையில நடந்து கொண்டு அந்த ஏதாவது குறைபாடுகள் நடக்கும் போது, தவறுகள் நடக்கும் போது சார், இந்த நேரடியாக அவங்கள மனசு நோக அவங்க அந்த காயப்படுத்தும் விதத்துல நடந்து கொள்ளாமைக்கு அவங்களுக்கு அதுக்கான மாற்று ஏதாவது ஒரு வழிமுறையை செய்து அவங்கள மேற்பார்வை செய்தலாம். ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் சொன்னா நிலைமைக்கேற்ப தந்திரோபாயங்களை பயன்படுத்தி வேலையில செய்து போறது. மேற்பார்வைண்டா சும்மா வேலை நடக்குதான்னு பார்த்துக்கு போறது, அவ்வளவுதான். மேற்பார்வைங்கிறது அது சும்மா பார்க்குற, இது நடக்குதா, இது போகுதா, இன்றைக்கு நடக்குதா, சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். தந்திரோபாய தலைமைத்துவம்ங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கல், மிச்சம் நுட்பமாக யோசிச்சு வேலையில கொண்டு போறது. வழிநடாத்தும் கடைப்பிடித்தலும்டா அவங்க என்ன வாங்க அதை நல்லா கைட் பண்ணி விஷயங்களை கொண்டு போற தலைமைத்துவமா இருக்கு. அவங்க வந்து கூட நின்று ஃபீல்ட்ல நிற்பான். இப்ப இது முக்கியமான விஷயம் 5 இருக்கிறது. இதுல வந்து தலைமைத்துவத்துக்குள்ள அதிகாரங்கள் என்ன என்ன அதிகாரம் இருக்குது சொல்லுங்க. சட்டபூர்வமான அதிகாரம் என்ன? என்ன அதிகாரம்? ஒரு பாடசாலைக்கு ஜோனல் கல்வி அமைச்சால சட்டபூர்வமாக்கப்பட்ட அதிகாரங்கள். உதாரணமா ஒரு பிரின்சிபலுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உங்களுக்கு இன்கிரிமெண்ட், சம்பள உயர்வு,
என்ன செய்யலாம்? நிப்பாட்டலாமா இல்லையா? இந்த வருஷம் உங்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட மாட்டாது, நிப்பாட்டலாமா இல்லையா? நீங்க பிளவிட்டா உங்களோட சம்பளத்தை உயர்வு ஒவ்வொரு வருஷம் தார சம்பள உயர்வை நிப்பாட்டலாமா இல்லையா? ஹலோ, கேக்குதா? ஓ சார். ஓ, சம்பள உயர்வு நிப்பாட்டுறது. அடுத்தது உங்களுக்கு லீவு நோப்பே ஓடுறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? நீங்க வேலைக்கு வரல அறிவிக்காம, அது இவர் கடிதம் அடிச்சு இவருக்கு இந்த நாளை சம்பளத்தை வெட்டுங்க, கொடுக்கலாமா கொடுக்கல? கொடுக்கலாம் சார். அப்படியான அதிகாரங்கள், நிறைய அதிகாரங்கள். இதை செய்யுங்க, வராட்டி லீவு ஓடுங்க, இவருக்கு சம்பளத்துல வெட்டுங்க, இவருக்கு இன்னும் இதை கொடுக்காதங்க, இதை செய்யுங்கிற பல அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் ஒரு அதிபர், ஒரு நிறுவன தலைவர் பயன்படுத்துவதில்லை. வெகுமதி அளிக்கும் அதிகாரம் உண்டா? இவருக்கு போனஸ் கொடுக்குற அதிகாரம். இப்ப சம்பளம் நல்லா வேலை செய்கிறார் கம்பெனியில, அவருக்கு ஒரு மேலதிகமா நான் ஒரு ஒரு இந்த மாதத்து சம்பளத்துல ஒரு 20,000 ரூபாய் காசை தூக்கி நான் போடுவோம் என்று வெகுமதி அளிக்கிற, அவரை பாராட்டுற அல்லது வெகுமதி அளிக்கிற நிதியற்ற முறையில் அவரை கௌரவிக்கிறதுக்கான அதிகாரங்கள். மற்றது நிர்பந்திக்கும் அதிகாரம் உண்டா? கோசிவ் பவர் சொல்றது. கோசிவ் பவர் என்னது? நிர்பந்திக்கும் அதிகாரம் உண்டா? நீங்க இதை கட்டாயம் இன்றைக்கு வேலைக்கு நீங்க வர வேணும் நிர்பந்திக்கலாமா இல்லையா? கிளியரா? அடுத்தது மேன்மை தன்மையிலான அதிகாரம் தான். மேன்மைண்டா தான் ஒரு மேலதிகாரி தானே, அவர் ஒரு டாப் லெவல் மேனேஜர் தானே, அவருக்கு சில அதிகாரங்கள் இருக்காரியா, அவருக்கு சில ஒத்தாரிட்டி இருக்காரியா, அவருக்கு சில வேலைகளை செய்விக்கிறதுக்கு, அவரை வாகனத்தை எடுத்து போறதுக்கு, அவரை கொண்டு போறதுக்கு, ஏற்றுறதுக்கு அவருக்கு சில பவர். இப்போ ஜனாதிபதி வந்துட்டா எத்தனை செக்யூரிட்டி போடுவாங்க. அப்படி அவரோட மேன்மை, அவரோட டாப் லெவல்ல இருக்கிற அந்த தன்மைக்கான ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? அவருக்கு வசதி, ஏசி வசதி செஞ்சு கொடுக்கறது, வாகனங்கள் வசதி செஞ்சு கொடுக்குற, அவருக்கு உடனே ஒரு அசிஸ்டன்டோட நியமிக்கிற, அப்படியான அதிகாரங்கள் இருக்குதா இல்லையா? நிபுணத்துவ அதிகாரம் உண்டா? நிபுணத்துவ அதிகாரம் உண்டா? என்ன நிபுணத்துவ அதிகாரம் உண்டா? ஹலோ, இருக்கிறீங்களா? ஓ சார், பாங்கு அதான் அதான் சொல்லுங்க. முடிக்க போறோம். ஓகே, முடிஞ்சிடுங்க. உங்களோட டைம் வித்தியாசம் இங்கே முடிஞ்சது. வாங்க, உங்களோட முடியாது. முடிஞ்சோன்னு சொல்லுங்க. வாங்க, முடிய சொல்லுங்க. ஓ சார். வாங்க வாங்க, முடிஞ்சுதா? ஓ சார், முடிஞ்சு சார். அதான் முடிஞ்சுதா? ஓ சார். ஓ அப்ப சொல்லுங்க. இப்ப நிபுணத்துவத்தாலான அதிகாரம் என்ன? எக்ஸ்பர்ட் ஒரு ஆள் என்ன சொல்லுவார்? லோயர். எனக்கு நீங்க இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும், இதுதான் சட்டம். அப்ப அவருடைய நிபுணத்துவம், டாக்டர் டூ திஸ், இப்படித்தான் நீங்க டேப்லெட் போடணும், இப்படித்தான் நீங்க சாப்பிடணும். என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம்? ஒரு டாக்டர் இருக்கிற அதிகாரம் என்ன அதிகாரம்? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் நிபுணத்துவ அதிகாரம். அவருடைய நிபுணத்துவ அதிகாரத்துல நாம் கதைக்கலுமா? ஏலா சார். விளங்கிட்டா உங்களுக்கு?
நிபுணத்துவ அதிகாரம். என்ன அதிகாரம்? நிபுணத்துவ அதிகாரம். அப்ப நிபுணத்துவ அதிகாரம் ஒரு ஆளுக்கு இருக்கிறது. ஓகே, இப்ப நாங்க வருவோம் அடுத்த விஷயத்துக்கு. கடைசியாக தலைமைத்துவ பண்புகள். என்ன தலைமைத்துவ பண்புகளை சொல்லுங்க. ஊக்கத்தோடு செயற்படலாம். என்ன? அவர்கிட்ட நல்ல ஆர்வம் இருக்க வேண்டும். எந்தூசியாசிசம், ஒரு விருப்புணர்வோட செய்கிறது. அடுத்தது நம்பிக்கை வைக்கிறது. எதுலையும் அவர் ஒரு வெற்றி அளிக்கும்ங்கிறது. அவர் எந்நேரமும் போனாலும் சிலர் இருக்கிறாங்க, ஐயோ அது சரி வராது, அது கஷ்டம், அதை செய்யலா, இதை செய்யலாங்கிற தன்மை. அடுத்தது கடினத்துவம், டஃப்னஸ். ஒரு தலைமைத்துவ பண்பு டஃப்னஸ் இருக்கக்கூடாது அவர்கிட்ட. கொஞ்சம் ஆள் டஃப்பான ஆள், அவர் சரியான கடினமான ஆள், அப்படியான ஒரு தன்மை இருக்கக்கூடாது. டஃப்பான ஆளா இருக்கக்கூடாது, டஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நேர்மையான ஆளா இருக்க வேண்டும். அடுத்தது நல்ல அன்பு இருக்கணும். உள்ளமா எல்லாரையும் நேசிக்கிற அன்பு இருக்க வேண்டும். ஹியூமிலிட்டிங்கிறது கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். அடங்கி போற தன்மை இருக்க வேணும் அவருக்கு. நல்ல பண்போட அடங்கி போற தன்மை இருக்க வேணும். அப்ப இதெல்லாம் தலைமைத்துவ பண்புகள். இப்ப தலைவருக்கும் முகாமையாளருக்கும் இடையிலான வேறுபாடுகள் இருக்கிறது. சொல்லுங்க, இதோட முடிப்போம். இதை மட்டும் முடிஞ்சிட்டோம்னு சொல்லிச்சுன்னா மற்ற அதிகார பகிர்வெல்லாம் மற்ற இதை பார்த்துக்கொள்ளலாம். அதிபர் இது இருக்குது. சொல்லுங்க, என்ன தலைவர் இவர் மாற்றத்தை ஏற்படுத்துதல். மாற்றத்தை ஏற்படுத்துதல். அவரு மாற்றத்துக்கு விரும்ப மாட்டார், திடமா வச்சு கொள்வார், பெர்மனண்டா. மக்களை வழி நடத்துறது தலைவர் செய்வார். இவர் வேலையை முகாமை செய்வார். நான் சொல்லிட்டேன், இவர் வேலையை மையப்படுத்தி வேலைவார் முகாமையாளர். இவர் மக்களோட தொடர்புடையார். இவர் ஃபாலோ பண்ணுவார். அவரு கீழமைவு. முகாமையாளர் கீழான் மற்ற ஆட்கள் இருப்பாங்க. இவர் பின்தொடர்வு, ஃபாலோ பண்ணி வேலைக்கு பின்னால செய்வார். அடைவுக்கு நீண்ட காலம் எடுக்கும் தலைவருக்கு. ஏன்னா அவர் டக்குண்டு அச்சீவ்மெண்ட் எடுக்க மாட்டார். இப்ப உடனே ஆக்களை மிதிச்சு உதைச்சு எடுக்க மாட்டார். இவர் அப்படி இல்லை, முறுக்கி புழிஞ்சு வேலைவார் முகாமையாளர் தன் இலக்கு அடைகிறதுக்காக. அடைய தேடுதல்னா தூர நோக்கு இவர்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட நோக்கம் தான் இருக்கு. இவர் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திப்பார் தலைவர். அவர் மிச்ச குறுகிய சிந்தனை இருக்கு. இவர் அணுகுமுறை மார்க்கங்களை அமைத்தல், நல்ல வழிமுறைகளை காட்டுறது அறிக்கும். இவர் திட்டங்கள், பிளான், இவ்வளவு போட்டா இவ்வளவுதான். அவர் எப்படி வழிமுறைகளை உருவாக்கலாம்னு யோசிப்பார். இவர் பிளான் ஒன்று போட்டு அந்த பிளானுக்கு அமைவா நீங்க வேலையை ஒன்று போடுவார் மேனேஜர். செயற்பாடு, இது புத்தாக்கங்களை உருவாக்கார், புதுமை படைப்பார். இவர் இருக்கிறத அப்படியோ நிர்வகிச்சுட்டு பார், எந்த மாற்றமும் செய்ய மாட்டார். வேலை செய்வித்தல் தலைமைத்துவ கட்டளை அடிப்படையில அழகா செய்வார். இவர் அதிகாரபூர்வமா செய்வார். இவர் தொடர் நடவடிக்கை அபிவிருத்தியை மேற்கொள்வார். இவர் இருக்கிறத அப்படியே பராமரிப்பார். எந்த புதிய விடயங்களும் புதிய டெவலப்மெண்ட்டும் நடக்காது. கடுமையான உழைப்பாக மக்களை இவர் கட்டுப்படுத்துவார், வேலையாக்களை. இவர் நம்பிக்கை வைப்பதன் மூலம் இவர் என்ன கடுமையா இது செஞ்சு அவர்களுக்கு கூட வைப்பார். இவர் செல்வார், அவன் வேலைவான், அவன் அடக்கணும் இடத்துல இவர் இருப்பார். மதிக்கப்படுதல், அடைவு மட்டத்தின் அடிப்படையில் இவர் எவ்வளவு பேசிஸ், அவுட்கம் பேசிஸ், எவ்வளவு நாங்கள் அடைந்திருக்கிறோம் அடிப்படையில செய்வார். அவர் உள்ளுறவு அடிப்படையில, திறமை அடிப்படையில செய்வார். இதுல இவர் அவர்கிட்ட இருக்கிற திறமையை நம்புவார், இவர் அடைவை நம்புவார். ஆக்கம், புதியவற்றை தோற்றுவிப்பார். இவர் முன்ன இருக்கிறத அப்படியே கோப்பி பண்ணிட்டு போவார். வேலைகளை சரியா செய்கிறாள் தலைவர் இருப்பார். அங்க இவர் வேலைகளை சரியா செய்தல், இது சரியான வேலைகளை செய்தல். இவர் வேலைகளை சரியா செய்வார், அவர் சரியான வேலைகளை செய்வார். அதான் வித்தியாசம். வெளிப்படுத்தல், வெளிநபர்கள் தலைவர்கள் பற்றி வெளிப்படுத்துவார்கள். வெளியாக்கள் வேற பத்தி பேசுவாங்க. முகாமையாளர் தங்களை தாங்களே சொல்லிக் கொள்வாங்க, தான் வேலைகிறாள். அப்ப இவ்வளவுதான் எங்களோட இன்றைய செஷன். அடுத்ததுல இந்த 2 செஷன் இதை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். ஓகே, அப்ப இதோட முடிச்சு கொள்வோமா? ஓகே சார். ஓகே, அப்ப அடுத்த வகுப்புல நாங்க சந்திப்போம். ஓகே, இந்த 2 வகுப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். ஓகே.